ஆமென். ஹல்லேலூயா. விரைவாக கடந்த வாரம் படித்ததை சொல்லக்கூடியவர்கள் சொல்ல முடியும் என்றால் சொல்லுங்கள். இல்லை என்றால் நான் விரைவாக சொல்லுகிறேன். 2 பேதுரு. வெரி குட். சொல்லுங்கம்மா, சத்தமாக தெளிவாக எழுதியிருக்கிறபடி சொல்லுங்கள். வசனத்தின் முதலாவது சொல்லுங்கள். வசனத்தின் வாசிங்கள். வாசிங்கள் என்று சொன்னேன், சத்தத்தை காணவில்லையே. வாசிங்கம்மா. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுளே. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஆபத்தையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தது மன்றி. 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவராக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நன்றிமா. முக்கியமான குறிப்பு 2 பேதுரு 1வது அதிகாரம். நாங்கள் வாசித்து வந்தபடியே, நாங்கள் என்று சொன்னால் நாம் எல்லாரும் வாசித்து வந்தபடியே உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் என்றால் 2 வசனங்களை நாம் நோக்கி பார்த்து வருகிறோம். பொதுவாக நாம் என்ன செய்யக்கூடாது, அதனால்தான் உங்களுக்கு குறிப்பிட்டு பதிலை கொடுக்கும்படியாக நான் திரும்பவும் கேள்விகளை கேட்கிறேன். காரணம், பொதுவாக நாம் எதையும் படிக்கவில்லை அல்லவா. 2 பேதுரு 1வது அதிகாரம் 2 வசனங்கள், 3, 4. இதன் அடிப்படையில் படித்து வருகிற காரியங்களை நான் திரும்பவுமாய் பேசுவதற்கு முன்பாக சில குறிப்புகளை மாத்திரம் பேசிவிட்டு கடந்து செல்ல போகிறேன். நாம் படித்து வருகிற காரியங்களின் முக்கிய குறிப்பு, கடந்த 2 வாரங்களில் நான் பேசி வருவது இணைப்பு, அதாவது கனெக்ஷன். எத்தனை பேருக்கு ஞாபகம் வருகிறது? இந்த விஷயத்தை வைத்துத்தான் நாம் படித்து வருகிறோம். எப்படி கர்த்தர் இணைப்பை ஏற்படுத்த விரும்புகிறாரோ அப்படியே பிசாசும் இணைப்பை ஏற்படுத்த விரும்புகிறார். இப்போது பாருங்கள், தேவன் இணைப்பை ஏற்படுத்த விரும்புகிறார். அந்த இணைப்புக்கு உள்ள வசனம் எந்த பகுதியில் படித்தோம் என்று யாருக்காவது ஞாபகம் வருகிறதா? வெரி குட். யோவான் 15 இருந்து நாம் பார்த்து வந்த காரியம், நானே மெய்யான திராட்சை செடி. இது இயேசு சொன்ன வசனங்கள். என் பிதா மெய்யான திராட்சை தோட்டக்காரர். அப்படி என்றால் உண்மையான காரியங்கள் சத்தியத்தில் இருந்துதான் வர முடியும் என்பதாலேயே இயேசு பேசும் பொழுது நானே மெய்யான என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்படி என்றால் அவராலே அன்றி மெய்யான காரியங்களுக்குரிய தொடர்பை நாம் ஒரு காலம் அறிய முடிவது இல்லை. இயேசுவால் அன்றி. நன்றாய் கவனிங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக பின்பற்றும் பொழுது உங்களுக்கு தேவன் தொடர்புகளை உண்டாக்குவார் ஆவியில். இயேசுவால் அன்றி என்றால் சத்தியத்தால் அன்றி. இயேசு பேசினார் என்றால் சத்தியத்தை பேசுவார். தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசி இருக்கிறேன். இயேசுவை அறிவது என்பது ஒரு நாமத்தை அறிவது என்பது உங்களுக்கே தெரியும். ஆனால் நாமத்தை அறிவதோடு அவர் நிறுத்த விரும்புவது இல்லை. இயேசுவை அறிவது என்றால் வெறும் நாமத்தை அறிந்தால் மட்டும் போதாது, சத்தியத்தை அறிய வேண்டும். சரியாய் சொன்னீர்கள். ஏனென்றால் இயேசு தன்னை வெளிப்படுத்தின விதமே சத்தியத்தின் மூலமாக மாத்திரமே. உலகம் இயேசுவை அறிகிறோம் என்று சொல்லும் பொழுது நாமத்தை அறிந்திருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? நாமத்தை அறிந்திருக்கிறார்களே ஒழிய நாமத்துக்குரியவரின் சுபாவத்தை, நாமத்துக்குரியவரின் எண்ணங்களை, நாமத்துக்குரியவரின் வழிகளை இன்னும் அறியாமல் பேசுகிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சுபாவத்தை என்றால் கேரக்டர். ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை, எண்ணங்களை, வழிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் பேசி நாம் கேட்டால் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். அதை போலவே இயேசு எழுதியிருக்கிற வார்த்தைகளை, பேசுகிற வார்த்தைகளை அறியும் பொழுது இயேசுவை அறிந்து கொள்ளுகிறோம். அதனால்தான் இணைப்பை தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். நன்றாய் கவனிங்கள். இந்த இணைப்பை துண்டிப்பது பிசாசு. உங்களுக்கு ஏற்கனவே ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவன் பேசின சத்தியங்கள் நன்றாய் தெரியும். ஏனென்றால் ஏவாளுடைய சரித்திரத்திலிருந்து அநேக காரியங்களை இந்த வேதாகம பகுதியில் நாம் படித்து வருகிறோம். நீங்கள் அறிய வேண்டிய விஷயம், தேவன் ஏற்படுத்தின இணைப்பை துண்டிக்கவே பிசாசு தூண்டினான். எத்தனை பேர் கேட்டீர்கள்? துண்டிக்க பிசாசு தூண்டுவான், ஆனால் முடிவை எடுக்கும்படியாக தூண்டுகிறான். நன்றாய் கவனிங்கள்.
தேவன் யாரையும் தூண்டுவது இல்லை, தேவன் நடத்துகிறார். ஹல்லேலூயா. பிசாசு யாரையும் நடத்துவது இல்லை, பலவந்தப்படுத்துகிறான். வித்தியாசங்கள் உண்டு. enemy always tries to control people, but God always leads his people. வித்தியாசங்கள் உண்டு. அதனால் நாம் அறிய வேண்டிய வார்த்தைகளை சத்தியத்தின் மூலமாக அறியும் பொழுது இணைப்புகளை புரிந்து கொள்ளுகிறோம். நீங்கள் அறிந்த இந்த விஷயத்தில் இணைப்பு, யோவான் 15 இணைப்பு, 2 பேதுருவிலும் இப்பொழுது நாம் படித்த வசனங்கள் இணைப்புக்குரிய வசனங்கள். நான் உங்களுக்கு அதை பிறகாக விளக்குவேன். ஆனால் பிசாசும் இணைப்பை ஏற்படுத்த விரும்புகிறான் என்பதையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். யாருக்காவது வசனங்கள் சொல்லப்பட்டதா, ஞாபகம் வருகிறதா? பிசாசு இணைப்புகளை ஏற்படுத்த விரும்புகிறான். அதுவும் இதே 2 பேதுரு 1வது அதிகாரத்திலேயே வருகிறது. ஏனென்றால் நீங்கள் அதை 4வது வசனத்தில் பார்க்க முடியும். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? இப்பொழுது பாருங்கள். உலகத்தில் உண்டான இச்சைகள். நன்றாய் கவனியுங்கள். தேவன் இதை பற்றி பேசும் பொழுது 1 யோவான் உங்களுக்கு தெரிந்த அதிகாரம் 2வது அதிகாரத்திலே உலகத்திலிருந்து வருகிற இச்சைகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. பார்க்காமல் 3 விதமான அந்த காரியங்களை யார் சொல்ல முடியும்? வெரி குட்மா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகளாகிய. எத்தனாவது வசனம் அல்லது எந்த வசனம்? சரியா சொல்லுங்க மேடம். ஒரே இல்லை, சரியா சொன்னீங்களா? வாசிங்கள் நீங்கள். 2 வாசிமா. சரியை சொன்னீங்களம்மா. 15, 16 பொதுவாக 2ஐயும் சேர்த்து வருகிறது. இது 16 மாத்திரம் பிசாசு கொடுக்கிற காரியங்கள், அதாவது உலகத்தில் இருந்து உண்டான காரியங்கள். வாசிங்களம்மா. எடுத்த பூங்கதி சிஸ்டர் வாசிங்கள். படிக்காதவர்கள் படிக்கட்டுமே. யார் அது? வாசிங்கம்மா, வாசிங்கம்மா. சரியை படிக்கிறீங்கம்மா. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையை படித்தால் போதும். ஐ அப்ரிஷியேட் யூ, ரியலி குட். நன்றை கவனிங்கள். இதை பார்த்து கொண்டிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலிருந்து உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அல்ல. நன்றாய் கவனிங்க. உலகத்திலிருந்து உண்டானவைகள் அப்படின்றால் பிறப்பிடம், ஆரிஜின் என்று பேசும் பொழுது இந்த 3 காரியங்களும் பிறந்த விதமே உலகத்திலிருந்து பிறந்திருக்கிறதாம். உலகத்திலிருந்து உண்டாயிருக்கிறது என்றால் உலகத்தின் அதிபதி இந்த காரியங்களுக்கு பின்னணியத்தில் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். அப்படி என்றால் கவனிங்கள், இவன் இணைப்பை ஏற்படுத்த விரும்புவான். அதனால்தான் உலகத்தில் இருந்து உண்டான காரியங்கள் மேல் நாம் என்ன செய்யக்கூடாதாம்? அன்பு கூற கூடாது. இந்த காரியங்களை நாம் அன்பு கூறுவோம் என்றால் நம்மிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்றும் வேதம் சொல்வதற்கு காரணம், there's no neutral ground, there's no gray area, either that's black or white. நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே இடைப்பட்ட பகுதி என்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. ஒன்று நாம் தேவனோடு நடக்கிறோம், இல்லை என்றால் பிசாசால் கட்டுப்படுத்தப்படுகிறோம். இது 2க்கும் இடையிலான ஒரு நிலைமை ஒரு விசுவாசிக்கு உலகத்தாருக்கும் கிடையாது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அதனால் தான் இணைப்பு முக்கியம். நான் யாரோடு இணைந்து கொள்ளுகிறேன் அதை நாம் தீர்மானிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கிறோம். நன்றாய் கவனித்து கேளுங்கள். ஒரு கொடி செடியோடு இணைந்திருப்பது இயல்பு. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இயல்பு. விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, மறுபடியும் பிறந்த தேவனுடைய ஜனமே, என்னை கவனித்து கேளுங்கள். இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் நமக்கு இருக்கிற தகுதி. அதை வைத்தே உங்களை அழைக்கிறேன். காரணம் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக. ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது கஷ்டப்பட்டோ உருவாக்கியோ முயற்சித்தோ செய்கிற காரியம் அல்ல. ஏன் என்று நினைக்கிறீர்கள்? அது இயல்பு. இட்ஸ் நேச்சுரல். இயல்பு. நன்றாய் கவனிங்கள். மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளை தேவனுடைய வார்த்தையில் பிறந்திருக்கிறபடியினால், தேவனால் பிறந்திருக்கிறபடியினால், தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிறபடியினால், சத்தியத்தால் பிறந்திருக்கிறபடியினால் நமக்குள் வந்த வித்து தேவனுடையது, தேவனால் வந்தது. இப்பொழுது வளருவதும் அந்த வித்தாலே. நன்றாய் கவனிங்கள். மறுபடியும் பிறந்த நாம் வார்த்தையில் ஜனிப்பிக்கப்பட்டபடியினாலே நம்முடைய ஜனனமும் நம்முடைய வளர்ச்சியும் வார்த்தையினால் உண்டாயிருக்கிறது. இதற்கு மாறாக நாம் செயல்படும் பொழுதே, ஜீவிக்கும் பொழுதே நமக்கு வேதனை வருகிறது.
இல்லையென்றால் நெருக்கம் உண்டாகிறது. ஆவியில பாருங்க, நம்முடைய இயல்புக்கு மாறாக வாழும் பொழுதுதான் நெருக்கமே வருது. உண்மைதானே? ஏன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில சஃபரிங்னு நான் சொல்லும் பொழுது, இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் சம் ப்ராப்ளம்ஸ் ஆர் ட்ரையல்ஸ் இன் ஆர் லைஃப், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சென்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் ஃப்ளெஷ்லி டிசிஷன்ஸ். ஏதாவது மாம்ச சம்பந்தமான முடிவுகளாலோ பாவங்களாலோ நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது நெருக்கம் உண்டாகிறது இருதயத்திலே, ஆவியிலே ஒரு சங்கடம். காரணம், நம்முடைய இயல்புக்கு மாறான ஒரு முடிவு. புரிகிறதா உங்களுக்கு? இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு முடிவு. அதை எடுத்தபடினால் தான் கஷ்டப்படுறோம். இதுதான் ஒரு சைன், ஒரு விசுவாசிக்கு நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் என்பதற்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையா இல்லாதிருந்த பொழுது, இதே தவறை செய்த பொழுது நாம் ஒரு காலம் என்ன செய்யவில்லை? நெருக்கத்தையோ ஆவியில் சங்கடத்தையோ உணரவே இல்லை. நமக்கு அது பாவமாகவும் தெரிந்ததில்லை. ஆனால் இன்று வித்தியாசம் தெரிவதற்கு காரணம், நாம் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை நீங்கள் இயல்பிலேயே பரிசுத்தமாய் வாழ்வது உங்களுக்கு வருகிற ஒரு குணம், ஒரு சுபாவம். காரணம், இது தேவனால் வந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் முயற்சிக்க வேண்டாம், நீங்கள் கடினப்பட்டு பின்பற்ற வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய சுபாவமே தேவனுக்குரியது. அதற்கு மாறாக செய்யும் பொழுதே கஷ்டப்படுகிறீர்கள். உடைய இருதயம் அங்கலாய்க்கிறது, பாரப்படுகிறது, சிந்தனையில் துக்கம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை என்று பார்க்கும் பொழுது நமக்கு சமாதானம் எடுக்கப்படுகிறது. பாருங்கள், சிந்தனையில் சமாதானம் இருப்பதே இல்லை, சுகம் இருப்பதில்லை நம்முடைய உணர்வுகளில். நான் இதற்கு மேலாக படத்தை போட்டு போட்டு காட்ட விரும்பவில்லை, உங்களுக்கு அந்த இணைப்பு புரியும். எங்கே எது இருக்கிறது என்று உங்களுக்கு படத்தை வைத்து பல மாதங்கள் நான் போதித்திருக்கிறபடினால் நீங்கள் படித்திருப்பது நல்லது. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இணைப்பு முக்கியமான ஒரு குறிப்பு. இணைப்பை பற்றி பேசினபோது 2 பேதுருவிலே அவன் கொண்டு வருகிற காரியங்களை நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு விரைவாக சொல்லுகிறேன். 2 பேதுரு 1, 2 Peter chapter 1 நாம் படித்த வசனங்கள் தான் 4வது வசனம். ஏனென்றால் 3வது வசனத்தின் ஈக்குவேஷனை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். திரும்ப யாராவது சத்தமாக வாசிங்க, எழுந்து நின்று வாசிங்க. வயதானவர்கள் என்றால் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அம்மா படிக்கும் பொழுது வேறு யாராவது மற்றவர்கள் நன்றாய் கேட்க வேண்டும் என்பதினாலே. சகோதரி வாசிங்கம்மா, அம்சவனியம்மா. தப்பி அளிக்கப்பட்டிருக்கிறது. தேங்க்யூம்மா. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. நன்றாய் கவனிங்கள், பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். இந்த 3 விஷயமும் வருகிற விதத்தை நீங்கள் சொன்னீர்கள். லஸ்ட் ஆஃப் தி ஐ, லஸ்ட் ஆஃப் தி ஃப்ளஷ் அண்ட் ப்ரைட் ஆஃப் லைஃப். ஷார்ட் ஃபார்ம்ல எழுதலாம். இந்த 3மே எங்கிருந்து வருகிறதா? உலகத்திலிருந்து உண்டானவைகள். இவைகள் பிதாவினால் உண்டானது அல்ல. அதனால்தான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்படி என்றால் 2மே வித்தியாசமான காரியங்கள் என்பது மாத்திரமல்ல, வித்தியாசமான சோர்ஸை உடையது. இல்லை என்றால் வித்தியாசமான மூல காரியங்களை உடையது, வித்தியாசமான பின்னணிய நபர்களை உடையது. ஒன்று பிசாசினால் வருவது என்றால் இன்னொன்று தேவனால் வருவது. He is the author of this world, or prince of this world. இந்த உலகத்தின் அதிபதி. அப்படி என்றால் அவன் கொடுக்கிற காரியங்களை நாம் விரும்ப ஆரம்பித்தால், நன்றாய் கவனிங்கள், நன்றாய் என்னை பார்த்து கொண்டே இருங்கள். டாக்கிங் அபவுட் அ டேஸ்ட், விருப்பம், ருசி. தமிழ் சரியான வார்த்தை, டேஸ்ட்டுக்கு ருசி. நான் விருப்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். போராட்டங்கள் வராமல் இல்லை, சோதனைகள் ஒரு தேவ பிள்ளைக்கு வராமல் இல்லை, எதிர்ப்புகள் உலகத்திலிருந்து வராமல் இல்லை. நன்றாய் கவனிங்கள், நீங்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளை என்றால் உலகம் எதிர்க்கும். நீங்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளை என்றால் உலகம் எதிர்க்கும். ஏற்கனவே சொன்னேன், தேவனால் உண்டானது. வசனம் அதே 1 யோவான் 2:17 என்ன வாசிக்கிறோம் என்றால், யாராவது சத்தமாக எடுத்தவர்களுடனே வாசிங்கள். யோவான் 2:17.
சரியை சொன்னீங்கம்மா, தேங்க்யூம்மா. உலகமும் அதன் இச்சையும், நன்றாய் கவனிங்கள். Whatever he gives is temporal. They are not eternal. தேவன் தருவது நிரந்தரமானது. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். பிசாசு கொடுக்கிறான், உண்மைதான். இந்த 3 விதங்களில் விருப்பத்தை கொடுக்கிறான். He creates some sort of desires in anyone's heart in this world. They are called as evil desires. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலும், இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களுடைய இருதயத்திலே இவன் இச்சைகளை உண்டாக்க விரும்புகிறான். ஏவாளை மறவாதிருங்கள், சத்தியத்தில் வளர்ந்தவள், சத்தியத்தை கேட்டவள். இன்னும் சொல்ல போனால் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை போல ஏவாளுடைய வாழ்க்கை தேவனால் பிறந்த வாழ்க்கை. இன்னும் சொல்லப்போனால் பாவத்தை அறியாத வாழ்க்கை. நம்மை விட மேலான ஸ்டாண்டர்ட்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் அதே ஸ்டாண்டர்டில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிறப்பிலிருந்தே, அதாவது கவனிங்கள், ஜனிப்பில் இருந்தே நான் என் தாயின் கர்ப்பத்திலே துர்க்குணத்தில் உருவானேன் என்று தாவீது சொன்னார் என்றால் உண்மைதான். ஆனால் இன்று தாய் பெற்றெடுத்த ஜனிப்பை விட, பிறப்பை விட மேலான பிறப்பு இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுக்கப்பட்டது. அது தேவனால் பிறந்த பிறப்பு. புருஷ சித்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ இரத்தத்தினாலோ பிறவாமல் இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். 1 யோவானிலே நாம் பார்க்கிறோம், அதாவது யோவான் 1 பார்க்கிறோம். அது 12வது வசனம் சொல்லி முடித்த பிறகு 13 இதை சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவர்கள் எப்படி பிறந்தவர்கள் என்பதை 13வது வசனம் பேசுகிறது. தேவனாலே பிறந்தவர்கள். இப்பொழுது கவனியுங்கள், தேவனாலே பிறப்பது எதுவுமே நித்தியமானது. அது உலகத்தை ஜெயிக்கும். இப்பொழுது கவனியுங்கள், ஆனால் பிசாசு உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு பிறப்பை தேவன் தேவ பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்தபடியினால்தான் இவன் என்ன செய்கிறான்? உலகத்தோடு இணைக்க பார்க்கிறான். பார்த்து கொண்டே இருங்கள். ஒரு தேவ பிள்ளை உலகத்தை ஜெயிக்கும்படியாக பிறந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் உலகத்தின் சிஸ்டத்தை, உலகத்தின் வழிகளை, உலகத்தின் வழக்கங்களை, உலக பேச்சுகளை எல்லாமே நான் சொல்வதை நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த டைமென்ஷனில் நான் இறங்கினேன்னா பேசி முடிக்க முடியாது. ஒவ்வொரு காரியங்களும் ஆழமானது. இந்த விதத்தில் இணைத்து கொள்ள பிறவாமல் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் பிறந்திருக்கிறபடியினாலே பிசாசு என்ன செய்கிறான்? அந்த இணைப்பை எதிர்க்கிறான். நீங்கள் தேவனோடு இணைந்திருப்பது அவனுக்கு பிடிக்காது. இன்னொரு முக்கிய குறிப்பு, பிசாசோடு இணைந்த இவர்களும் செழிக்கவும் முடியாது. வறட்சிக்குரியவன் பிசாசு. வறண்ட நிலங்களில் பிசாசு சுற்றி திரிகிறான் என்பதையும் இயேசுவே பேசினார். ஒரு ஆவி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து துரத்தப்படும் பொழுது அது வறண்ட இடங்களில் அலைந்து திரிகிறதாம். அப்படி என்றால் வறண்ட இடங்களுக்குரிய ஒரு அமைப்பு அவனுடையது. அதனால்தான் அவன் ஒரு வாழ்க்கையை வறட்சியாக்குகிறான் என்பதையும் நாம் அறிய முடியும். அவன் செயல்படுகிற எந்த ஒரு வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா வறட்சி இருக்கும். சிந்தனையில் வறட்சி இருக்கும், உணர்வுகள் ஹெல்த்தியாக இருக்காது, நல்ல எண்ணங்கள் இருக்காது, நல்ல இருதயம் முதலாவது இருக்காது, நல்ல முடிவுகள் வாழ்க்கையில் வராது, நல்ல சரீரமாய் இருக்க முடியாது. காரணம் வறட்சி. முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். எத்தனை பேருக்கு புரிகிறது? முறிந்த ஆவி என்றால் இட்ஸ் அபௌட் a crushed spirit, dries up the bones. ஆவியை உலர்ச்சியாக்குவது அல்லது முறிந்து போக பண்ணுவது, இதெல்லாம் ஆண்டவருடைய வேலையே இல்லை. நன்றாய் கவனிங்கள், ஒரு ஆவியை தேவன் முறிக்க மாட்டார். பணிந்து நொறுங்குண்ட ஆவி என்று கர்த்தர் பேசும்போது இட்ஸ் அபௌட் a contrite spirit, not about a crushed spirit. வித்தியாசம் தெரிகிறதா உங்களுக்கு? பணிந்து நொறுங்குண்ட ஆவி என்றால் தேவனை தேடுகிற ஒரு ஆவி, இருதயத்தை பற்றி பேசுகிறது வேதம். ஆனால் பிசாசு நொறுக்குகிறான் என்றால் அது உலர்ச்சியை, வறட்சியை பேசுகிறது. ரெண்டுமே எவ்வளவு வித்தியாசத்தில் வருகிறது என்று பாருங்கள். ஆனால் இவன் அந்த பேக்கேஜை கொடுக்கிறது இல்லை. எத்தனை பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? வறட்சி, உலர்ச்சி, நொறுங்குண்ட நிலைமை அப்படி என்றெல்லாம் பேச மாட்டான். அவன் அனுப்பும் பொழுது இந்த பேக்கேஜில் தான் அனுப்புகிறான். லஸ்ட் ஆஃப் தி ஐ, லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ் அண்ட் ப்ரைட் ஆஃப் லைஃப். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். லஸ்ட், லஸ்ட் அண்ட் ப்ரைட். இந்த வேர்டை படிக்கும் பொழுதே it's no easy thing to talk about it when we
come to talk about these terms, lust. This is a very forceful term. God doesn't create lust in anyone. யாருடைய உள்ளத்திலும் லஸ்ட் கிரியேட் பண்றது தேவன் அல்ல, பிசாசு. இச்சை என்ற அந்த வார்த்தையே வலிமையானது. நான் சொல்வதை கவனிங்கள். ஏற்கனவே வேதபாட வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இச்சை இழுக்கும். அப்படி என்றால் இழுக்கக்கூடிய வல்லமை உடையது. World and its system is organized, governed by this author called Satan. He is the prince of this world. உலகத்தை நான் சொல்கிறேன், இயக்கி நடத்தி நிர்வகிப்பது இந்த அதிபதியின் வேலை. அவனுடைய பெயர் பிசாசு. இவன் அனுப்பும் பொழுது வறட்சியை, உலர்ச்சியை, நொறுக்கத்தை, நெருக்கத்தை என்றெல்லாம் அனுப்ப மாட்டான். அவனுடைய பின்னணியும் வெளிப்படாதபடி அனுப்புவான். உள்நோக்கம் புரியாதபடி செயல்படுவான். அதனால்தான் இந்த 3 விஷயங்கள் கடந்து வரும் பொழுது அப்படியாக வருவது இல்லை, வேறு விதமாக வருகிறது. அதற்கு பெயர் என்ன என்றால் தமிழிலே இச்சை. Evil desires. They are evil, but they are desires. எத்தனை பேருக்கு புரிந்தது? They are desires, but they are evil. விருப்பங்கள் தான், ஆனாலும் தீமையானது. நான் இன்று கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிய வரும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனால் எங்கே, எதற்காக, எதனால் என்று புரியாமல் சில நேரம் அனுபவித்து குழப்பத்தில் இருந்து ஒரு தேவ பிள்ளை வெற்றிக்குள் வர முடியாதபடி தடுப்பது குற்ற மனசாட்சி. நன்றாய் கவனியுங்கள். ஒரு தேவ பிள்ளை வெற்றியில் நடக்க முடியாமல் போவதற்கு காரணம் பாவம் செய்வது அல்ல, குற்ற மனசாட்சியில் இருப்பது. சில பேருக்கு புரிந்தது? பாவம் செய்வதனால் ஒரு தேவ பிள்ளை தேவனிடத்தில் வர முடியாமல் போகிறது என்று நினைத்துக் கொள்கிறோம். உண்மை அது அல்ல. தேவனிடத்தில் வரவிடாமல் தடுப்பது பாவம் அல்ல, குற்ற மனசாட்சி. எத்தனை பேருக்கு புரிந்தது? பாவத்திற்கு பரிகாரத்தை இயேசு கொடுத்து விட்டார். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தடை இல்லை, ஆனால் குற்ற மனசாட்சி தடை உண்டாக்குகிறது. காரணம், நாம் பாவத்தை செய்து விட்டாலும் அதிலிருந்து மீள்வதற்கு, அதை விட்டு வருவதற்குரிய வழியை அறியாமல் குற்றமன சாட்சிக்கு இடம் கொடுக்கிறபடியினாலே தேவனிடத்தில் நெருங்காமல் போய்விடுகிறோம். தேவன் பாவத்தை பிரச்சனையாக இனி கருதுவது இல்லை. ஏனென்றால் பாவத்திற்கு அவர் பரிகாரத்தை செய்து விட்டார். நாம் அறிய வேண்டியது சத்தியத்தை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். இப்பொழுது கவனிங்கள், இவன் கொண்டு வருகிற இந்த பேக்கேஜுடைய பெயர் இச்சை. இச்சை இழுக்கும் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் இந்த இச்சையானது உலகத்தில் சில காரியங்களை செய்யும்படியாக அவன் அமைப்பை வைத்திருக்கிறான். இந்த அமைப்பானது செயல்படுகிற விதம் எப்படி என்றால் இச்சையினால் செயல்படுகிறது. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். If you talk about pride of life, is a different category. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே சாதித்ததையும் பெற்றதையும் வைத்து வருகிற பெருமைக்கு பெயர் தான் pride. Pride of life. Can anyone explain that in English, ma? The definition for pride of life. Anyone? Pride over your achievements, any other thing? Money, status, position. Background, family, language, success, qualification. Any other thing? You talk about pride of life, we might think it's only happening among unbelievers or heathens. We Christians, we never ever have pride of life. If you think so, you are already deceived. என்னை பார்த்து கொண்டே இருங்க, நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எனக்கெல்லாம் பெருமையே இல்லைன்னு நினச்சோம்னாலே நம்ம பெருமையில் இருக்கிறோம். ஏன்னா இந்த ப்ரைட் ஆஃப் லைஃப் செயல்படுறதை பார்த்தா எப்படி தெரியும் தெரியுமா? தாழ்மையாக வரும். ஆனால் வீட்டுக்கு கொண்டு போய் காட்டும்போது தெரிஞ்சிடும். எதையாகிலும் ஒன்றை பேசும்பொழுது தெரிந்துவிடும். It's about what you've got in your life. It's about your success. It's about who you are. நம்முடைய லைஃப்ல நம்ம யாரா இருக்கிறோம் காண்பித்து கொள்ளும் பொழுதே இது செயல்படும். ஆண்டவரை விட்டு பேச வைக்கும். நான் என்ற வார்த்தை முதலாவது வரும். எனக்கு என்பதை காட்ட சொல்லும். நம்ம வைத்திருக்கிற வீடாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற பொருளாக இருக்கலாம், 4 பேருக்கு ஆண்டவர் 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 கிருபைன்னு காட்டிக்கிட்டு இருக்கும்போதே ப்ரைட் ஆஃப் லைஃப் வேலை செய்யும். கவனம் இல்லைன்னா என்னை பார்த்து கொண்டே இருங்கள். பிசாசு இதைத்தான் உலகத்தில் அனுமதித்திருக்கிறான் என்றால் நாம் அறிய வேண்டிய விஷயம். அதனால் தான் எதை செய்தாலும் இதை அட்டாச் பண்ணுவான்.
இயேசுவுக்கு வந்த 3 சோதனைகளில் இது முக்கியமான பிரதானமான 3. இதைத்தான் பிசாசு கொண்டு வந்தான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3மே இயேசுக்கு விரோதமாக அனுப்பப்பட்டது. நீங்கள் மத்தேயு 4, லூக்கா 4 வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை ஆண்டவர் ஜெயித்தார். இச்சை, இந்த பேக்கேஜை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு 4வது வசனம், நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்பதை மறுபடியும் எழுதுகிறேன். 2 பேதுரு 1 வசனம் 4. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். 4வது வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு. இங்க பாருங்க, இது ஏற்கனவே உலகத்தில் செயல்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த செயல்பாட்டுக்கு நாம் தப்ப ஆண்டவர் வழியை வைத்திருக்கிறார். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இது செயல்படுகிறது, செயல்படுத்துகிறவன் பிசாசு என்றெல்லாம் நான் சொல்லிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நமக்கு தப்பும்படியான ஒரு போக்கை உண்டாக்கி இருக்கிறார். இந்த இச்சை எப்பொழுதுமே ஒன்றை உண்டாக்குமாம். அது என்ன தெரியுமா? டிஸ்ட்ரக்ஷன். அழிவு. இச்சை உண்டாக்குகிற ஒரு காரியம் அழிவு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்வேன் என்றால் கேடு. It's about a corruption. Corruption leads to destruction. Corruption talks about your character. Corruption talks about a connection. எப்படி படம் போட்டாலும் போடுங்க, முடிஞ்ச வரைக்கும் குழப்புறேன் பாருங்க. அதனால தான் இடையிலே சொருகிட்டேன். எங்கே வேணாலும் எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ சில பேர் கனெக்ஷனை கொண்டு இங்கே போட்டிருப்பாங்க. வேர்ல்டில் கேட்டுக்கொண்டே எழுதுங்கள். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள்? என்னை பார்த்து கொண்டே இருங்க. பிசாசு இணைப்பை தூண்டுகிறான் என்று நான் பேசினதை எத்தனை பேர் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறீர்கள்? இணைப்பை தூண்டுகிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் தூண்டுகிற இணைப்பில் சிக்கிக் கொள்ளுகிறவர்கள் துண்டிக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் தேவனுடைய உறவிலிருந்து, ஐக்கியத்திலிருந்து பிரிக்கப்படுகிறார்கள். அதனால் தான் அவன் கொண்டு வருகிற அந்த பேக்கேஜை நான் சொன்னேன், இச்சை என்று. ஆனால் அவன் ஒரு நாளும் அதற்கு பின்னணியத்தில் எத்தன்மையுள்ள பிரச்சனையை கொண்டு வருகிறான் என்பதை காட்ட மாட்டான். அது அருமையானதாக தெரியும், இனிமையானதாக தெரியும். ஏனென்றால் இச்சையில் வலிமை இருக்கிறது என்பதை பிசாசு அறிவான். அழிவு என்று சொன்னால் யாரும் கிட்டே கூட வரமாட்டார்கள். கேடு என்று சொன்னால் ஒருவரும் வாங்க மாட்டார்கள். ஆனால் கொடுக்கிற விதம் வேறு விதமாக வருகிறபடினால் உலகம் அதை வாங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்களையும் என்னையும் தப்புவிக்கவே தேவன் வாக்குத்தத்தங்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. நன்றாய் கவனிங்கள். நீங்களும் நானும் தப்ப முடியாதுன்னு இயேசுவுக்கு தெரியும். எத்தனை பேர் கேட்டீர்கள்? சோதனைக்காரன் வந்தபொழுது இயேசு சொன்னார். எத்தனை பேருக்கு அந்த சோதனை காலத்தை அறிந்திருக்கிறீர்கள்? சோதனையை நான் ஒரு தடவை தொட்டு விட்டு சென்று விட்டேன். மத்தேயு 4, லூக்கா 4 புரிகிறதா? என்னை பார்த்து கொண்டே இருங்கள். அதில் ஒரே ஒரு டெம்டேஷனை பேசிட்டு நான் இங்கே வரும்போது இந்த கனெக்ஷன் எத்தனை பேர் ஞாபகப்படுத்துவீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள் எல்லாரும்? இதை எனக்கு ஞாபகப்படுத்துவீர்களா? எங்கே இருந்தோம் என்றாவது சொல்வீர்களா? ஏனென்றால் அப்படியே சென்று விடக்கூடாது. அதற்குத்தான் வாருங்கள். லூக்கா 4 விரைவாக சில விஷயத்தை விரைவாக பார்த்துவிட்டு, ஏனென்றால் நாம் அறிய வேண்டிய ஒரு முக்கிய குறிப்பு. லூக்கா 4 பிசாசு சில விஷயங்களை பேசின பொழுது இயேசு திரும்ப மாறுத்திரம் வேறு விதமாக கொடுக்கவில்லை. வசனத்தை மாத்திரமே சுட்டி காட்டினார். ஏன்? லூக்கா 4 6 அல்லது 5-6 வாசியங்கள் பார்ப்போம். ஏழுமா? எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? காதுள்ளவன் காதுள்ளவள். இயேசு எப்பொழுதுமே ஆண்களையே பேசினார். நீங்கள் தான் மாட்டிக்கொள்ள வேண்டும். எங்களை ஆண்டவர் சொல்லவே இல்லை.
பெண்களுக்கு காது நன்றாய் கேட்கும் என்று கர்த்தருக்கு தெரியும் போலும். அதனால் ஆண்களே உங்களுக்குத்தான் பக்தி அவசியம் என்று சொல்லியிருக்கிறார் போலும், எனக்கு தெரியாது. காதுள்ளவன் கேட்க கடவன். நன்றாய் காதை வைத்து கேட்க வேண்டும், நாம் கவனித்து கேட்க வேண்டும் என்பதே கேட்பது. ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், இயேசுவை பிசாசு சோதித்த இந்த விதம், லஸ்ட் ஆஃப் தி ஐ, கரெக்டா? காண்பித்து ஒரே நிமிஷத்தில் காண்பித்தானா உலகத்தோட சகல மகிமையும் ராஜ்யங்களின் மகிமை. இப்பொழுது என்னை பாருங்கள், உயர்ந்த மலையின் மேல் பிசாசு அவரை கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் உலகத்தின் மகிமைகளையும் காண்பிக்கும் பொழுது ஒரே நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து 6வது வசனத்தை கவனித்து கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு, என்னை பார்த்து கொண்டிருங்கள், இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரம் மகிமையை உமக்கு நான், அதுக்கு பிறகு அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க, இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்க, உண்மையா பொய்யா? பிசாசு பொய் பேசும் தானே படித்தோம், பொய்க்கு தகப்பன் தானே, எப்படி உண்மை பேசுகிறான்? எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை, அதுதான் விஷயங்க. எனக்கு யாரை இஷ்டமோ அவனுக்கு, ஆனால் ஒரே ஒரு டீல் தான். என்ன பாருங்க, பிசாசுக்கு இஷ்டமானது ஒன்றே ஒன்று தான், அவனை பணிந்து ஆராதிக்கணும். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? அதாவது என்ன வேணாலும் உனக்கு நான் லைஃப்பில் தரேன், வர்ஷிப்பை மட்டும் எனக்கு கொடுத்துரு. என்னை கேட்டுக்கிட்டே இருங்க. நிறைய பேருக்கு இந்த டேஞ்சர் புரியறதே இல்லை. ஆனால் நான் ப்ரீச் பண்ணுறேன், டீச் பண்ணுறேன். அநேக நேரம் போதித்தாலும் இந்த உணர்வு என்பது தேவனால் வருவது. போதிப்பதினால் எல்லா நிலைமையிலும் பூரணப்பட்டவர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உணர்வை கொடுக்கிறவர் தேவன் என்றால் அந்த உணர்வு ஒன்று தான் சத்தியத்தின் அடிப்படையில் நம்மை வாழ வைக்க முடியும். நீங்கள் கவனித்து கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆராதனை ஏன் முக்கியம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எதை வேணாலும் பிசாசு செய்ய விடுவான், வர்ஷிப் மட்டும் ஆண்டவருக்கு போகக்கூடாது. கவனித்து கேட்டுக்கொண்டே இருங்க. ராஜ்யத்தில் இருக்க வைப்பான், அதிகாரியாக வைப்பான், இன்சார்ஜாக வைப்பான், மகிமையை கொடுப்பான். இந்த மகிமை என்ற வார்த்தையில் இதெல்லாம் அடங்கும். ப்ரைட் ஆஃப் லைஃப். எதை கொடுத்தா ஒரு மனுஷனுடைய ஈகோ பெருசாகுமோ, பெருமை பெருசாகுமோ, அத்தனையும் கொடுக்க பிசாசால முடியும். வர்ஷிப் மட்டும் அவனுக்கு கொடுத்தா போதும். அப்படின்னா ஆண்டவரை வர்ஷிப் பண்ணாமல் நம்ம லைஃப்பில் எதை வர்ஷிப் பண்ணாலும் பிசாசு கேர் பண்ண மாட்டான். எத்தனை பேர் கேட்டீங்க? எனக்கு இஷ்டமானவன் என்றால் யார் தெரியுமா? அந்த இஷ்டமான நபர், அவனை பணிந்து ஆராதிக்கிற நபர் என்றால் என்ன அர்த்தம்? சாஷ்டாங்கமாக பிசாசு காலில் விழுறதும் ஒன்று தான், உலகத்தின் காலில் விழுறதும் ஒன்று தான், ராஜ்யத்தின் மகிமையில் விழுறதும் ஒன்று தான், அதிகாரங்களுடைய இழுப்பில் விழுறதும் ஒன்று தான், பணத்தோட மயக்கத்தில் விழுறதும் ஒன்று தான். கர்த்தராக இருக்கக்கூடாது ஒரு ஆளோட வாழ்க்கையில், அவ்வளோதான் அவனுடைய டீல். தேவன் தேவனாக இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் தேவனாக இருப்பார் என்றால் வர்ஷிப் அவருக்கு தான், ஆராதனை அவருக்கு மட்டும்தான். நன்றாக என்னை பார்த்து கொண்டிருங்கள். ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில் இருக்கிற செக் பாயிண்ட் அதுதான். இயேசுவையே சோதிக்க வந்தான் என்றால் உங்களை என்னை விடமாட்டான். உண்மை அதுதான். இயேசுவை தேவனாக ஆராதிக்க கூடாது. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். சத்தியத்தை சில நேரம் கேட்கிற ஸ்ட்ரகிள் இருக்கு. பைபிள் ஸ்டடியில் ஸ்ட்ரகிள் வரலாம். அதனால தான் இங்கே வர்றவங்களுக்கே நிறைய போராட்டம். சண்டையை விட பெர்மிஷன் கிடைக்கிறதில்ல வேலையில். உண்மை அதுதான். பாருங்க, நான் சொன்னேன் இதற்கும் சம்பந்தமே. உலகத்தோட சிஸ்டம் உங்களை தேவனோடு இணைய விடாது. நீங்கள் ஒர்க் பிளேஸில் ஒர்க்கை ஆராதிச்சா பிரச்சனை இல்லை பிசாசுக்கு. தேவனை ஆராதிக்க கூடாது, அவ்வளோதான் பாயிண்ட்டுங்க. ஆண்டவரை முதலாவது வைக்கக்கூடாது. என்றால் ஆண்டவர் முதலாவது என்றால் ஆராதனை முதலாவது அவருக்கு தான். அந்த ஆராதனை இன்னொருவருக்கு போக முடியாது. அதனால தான் தேவன் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆண்டவர் பேசும்போது அவருக்கே ஒருவருக்கே என்று பேசினார். ஏனென்றால் 2 பேர் இருக்க முடியாது நம்பர் 1 பிளேஸில். புரியுதா உங்களுக்கு? பிசாசு கொடுத்த டீல் ஒன்னே ஒன்று தான். எனக்கு இஷ்டமான ஆள் யார் தெரியுமா? விசுவாசிகளே கவனம், நமக்கும் வர ஒரே டீல் அதுதான். எனக்கு பிடிச்ச விசுவாசி யார் தெரியுமான்னு ஏசு பேசலை, பிசாசு பேசுனா எப்படி இருக்கும்? கவனிச்சு கேளுங்க. ஐயோ இப்படிலாம் பேசாதீங்க சிஸ்டர், நான் பிசாசோடே இல்லாத ஆள் யார் இருக்கிறதா சொல்லுகிறோம். உண்மை அது இல்லை, உள்ளதானே தெரியும். வர்ஷிப் யாருக்கு போதுன்னு பாருங்க, ஆராதனை யாருக்கு போதுன்னு பாருங்க.
அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? முழு மனதோடு ஒருவரை நேசித்து கொடுக்க முடியாத விஷயம் வேறு எதற்காவது போனால் அதுதான் ஆராதனை. அந்த ஆராதனை யாருக்கு போகிறதோ அதுதான் உண்மையான நேசம். அந்த நேசம்தான் நம்முடைய ஆராதனையை காட்டுகிறது. இப்பொழுது கவனிங்கள், பிசாசு சொன்ன டீல் அதுதான். எனக்கு இஷ்டமானவன் யார் தெரியுமா? இவன் தான் என்னை ஆராதிக்கிறவன். அப்படி என்றால் இயேசுவை தேவனாக வாழ்க்கையில் வைக்காதிரும், நான் உன் தேவனாக இருக்க வேண்டும் என்றால் ராஜ்யத்தின் மகிமை உமக்கு சொந்தமாகும். அப்படி என்றால் இன்னொரு இன்டைரக்ட் மீனிங் என்ன தெரியுமா? ராஜ்யத்தின் மகிமையிலும் அதிகாரத்திலும் உலகத்திலும் கண்களை பறக்க விட்டவர்கள் தேவனுக்கு ஆராதனையை கொடுக்க முடியாமல் போயிருக்கிறார்கள். உண்மை அது. அதைத்தான் பிசாசு கொண்டு வந்து சொன்ன பொழுது இச்சை. கவனியுங்கள், இதுதான் பேக்கேஜ். இப்போ கொடுக்குற டீலெல்லாம் நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் இயேசு புரிந்து கொண்டா, ஆராதனைன்னு வரும்போது ஆண்டவருக்கு தான் பிசாசு, உனக்கு நான் கொடுக்க முடியாது. இன்னொரு வார்த்தை அவன் சொன்ன, இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இதை சொல்லும் பொழுது இயேசு திரும்ப ஏதாவது பேசினாரா? வசனத்தை பேசினார். ஐயா சொன்னார் வசனத்தை பேசினார். ஆனால் எதை திரும்ப பேசவில்லை தெரியுமா? எப்படி பிசாசே உனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாய், இது என் தேவனுக்கல்லவா சொந்தம் என்றெல்லாம் பேசவில்லை. ஏன் தெரியுமா? அவன் உண்மையை தான் பேசினான். ஏன் சொன்னான் உண்மையை? எதுதான் உண்மை சொல்லுங்களேன்? எப்போ உண்மையாயிற்று எனக்கு தெரியல. அது உண்மையா? அது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னானே, உண்மையா? இயேசு அதை ஒன்றுமே பதிலடி கொடுக்கவில்லை. சரியாய் சொன்னீங்க ஐயா. எப்பொழுது விழுந்தது? சரியாய் சொன்னீங்க. உலகம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது? முதலாவது ஆதாமுக்கு. நன்றாய் கவனிங்கள், உலகத்தில் உள்ள சகலமும் அதன் அதிகாரமும் யார் கையில் இருந்தது தெரியுமா? ஆதாம் கையில். ஆளுகை செய்கிறவனாய் படைக்கப்பட்டவன், ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருந்தவன், உலகத்தில் உள்ள சகல மகிமை ராஜ்யங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரமாக இருந்தது மனுஷன். இது பிசாசுக்கு பிடிக்கல. அதனால தான் தூண்டி விட்டான். துண்டித்தான், மறுபடி எடுத்துக்கிட்டான். கவனிங்க, மனுஷங்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டான். அதைத்தான் சொல்லி காட்டினா இயேசுக்கிட்ட, இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்படுது. டீல் முடிஞ்சுதா? அவனை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சுதா? ஆனால் இயேசுக்கு இனிமே தான் ஆரம்பம். இப்போ என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செய்தா தெரியுமா? அவர் யோவான் 12க்கு வாருங்கள். சில விஷயங்கள் இன்றி ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை புரிந்து கொண்டீர்கள் என்றால், ஜான் சாப்டர் 12 31. இது யார் சொன்னார்? இயேசு. இப்பொழுதே என்றால் நான் சிலுவைக்கு செல்ல போகிறேன், மனுஷனுடைய தவறுக்காக, மீறுதலுக்காக, பாவங்களுக்காக நான் மரிக்க போகிறேன். அப்படி என்றால் அவனுக்காக பிராயச்சித்தம் செய்ய என்னுடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது. அதனால் அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட போகிறது. யார் மேல்? அவன் மேல். ஏனென்றால் என்னுடைய ரத்தம் என் பிள்ளைகளுக்காக வழக்காட போகிறபடினா இனிமேல் அவர்களுடைய அதிகாரத்தை அவன் என்ன செய்ய முடியாது? பறிக்க. இதனால் தான் இயேசு சொன்னார், பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நான் திறக்கிறதை ஒருவனும் பூட்ட மாட்டான், நான் பூட்டுகிறதை ஒருவனும். இப்பொழுது கவனிங்கள், பாதாளத்துக்கு மரணத்துக்கு உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று எப்பொழுது சொன்னார் தெரியுமா? மரித்து உயிரோடு எழுந்து இனிமேல் மரிக்காமலும் இருப்பேன், என்றென்றும் உயிரோடு இருக்கிறவர் என்று பெயரை வைத்து சொன்னார். இனிமேல் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோல் என் கையில் இருக்கிறது என்று சொன்னாரே, அவரே சொன்னார் மத்தேயு 18:18, இப்பொழுது என் நாமத்தினாலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அதுவும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எபேசியர் 2:6 சொன்னார், இப்பொழுது தேவனுடைய வலது பாரிசத்திலே நீங்கள் என்னோடு கூட பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னாரே. இதுதான் இப்பொழுது தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட உயரம். இப்பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? மரித்து உயிரோடு எழுந்த பொழுது சாவியோடு எழுந்திருச்சிட்டார். பிசாசை கொடுத்துரு மரியாதையா, இனி என்ன செய்ய முடியாது. நீ என் பிள்ளைகளை பயமுறுத்த, கட்டுக்குள்ளே வைக்க, பாதாளத்தில் அடைக்க, மரணத்துக்குள்ளே வைக்க, மரணத்தின் அதிபதியை நான் ஜெயித்தேன் என்று சொன்னவர் சாவியை வாங்கி கையில் வச்சுட்டு தன்னுடைய பிள்ளைகள் கையில் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ நீ கட்டு, கட்டப்படும், திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போ கவனிங்க, நம்மலாம் யாரு? ஐயோ, கையில் சாவியை வாங்கின தேவ பிள்ளையே, நீங்கள் கட்டுறதெல்லாம் கட்டப்படும் தெரிஞ்சனால தான் அவன் பயந்து போயிருக்கிறான், அதனால தான் நான் இணைக்க பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். எதை? இச்சையே. இணைச்சனா என்ன ஆகும் தெரியுமா? கேடு வரும். கேடு வந்தால் என்ன அர்த்தம்? கரப்ஷன். இட் டாக்ஸ் அபவுட் கரப்ஷன். கரப்ஷன் டாக்ஸ் அபவுட் த கேரக்டர். என்று நான் அதைத்தான் முக்கிய குறிப்பாக சொல்ல வந்திருக்கிறேன். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இணைப்பை குறித்து இவ்வளவு நேரம் பேசியிருக்கிற நான் தொடர்ந்து சில வசனங்களை உங்களுக்கு பேசும்பொழுது இப்பொழுது கவனிங்கள். ஆண்டவர் பேசின சில ஊமைகள், அருமையான காரியங்கள். லூக்கா 6லும் மத்தேயு 7லும் வருகிற ஒரே விஷயங்கள். நான் லூக்கா 6லிருந்து உங்களிடத்தில் பேசலாம் என்று தீர்மானிக்கிறேன். லூக்கா 6 இல்லை என்றால் நல்ல காரியம், அதே தான். 43, 44, 45. Luke chapter 6 verses 43, 44 and 45. எழுந்து நின்று வாசிங்கம்மா, கொஞ்சம் சத்தமா வாசிங்கம்மா. இப்போதானே நல்ல மரம் சொன்னீங்க, நல்ல பிள்ளைம்மா. எழுந்து நின்று வாசிங்க. நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கவில்லை, நெரிஞ்சல் செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதில்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாக்கிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாக்கிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். தேங்க்யூம்மா. முடிஞ்சிச்சுல்லம்மா? 45. தேங்க்யூ. யாராவது ஆங்கிலத்தில் வாசிங்கள், சத்தமாக எழுந்து நின்று. Luke 6, 43 to 45, 3 verses. Please make it fast. Okay. தேங்க்யூம்மா. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் எளிமையாய் பேசுகிறார். ஆனால் இந்த இணைப்பை பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. இதை வாசிக்கும்பொழுது நன்றாய் பாருங்கள். நல்ல மரமானது கெட்ட கனி பாருங்க. நல்ல மரம்னு ஒரு மரத்துக்கு பேராம். ஒரு மரத்தை நல்ல மரம்னு சொல்லணுமா? எப்படி சொல்வீங்க? ஏன் லீவ்ஸை பார்க்கக்கூடாதா? இப்போ வரைஞ்சனை இந்த ஸ்டெம்மை பார்க்கக்கூடாதா? ஸ்டெம்மை பார்த்தா கன்னாக இருக்குது. இது அழகா இல்லையா? பிரான்ச்சஸ் நல்லா இல்லையா? லீவ்ஸ் அழகா இல்லை? எத்தனை விதமான லீவ்ஸ் மரங்களுக்கு இருக்குது, செடிகளுக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மரம் நல்லதென்றால் எதை வச்சு சொல்லணுமா? கனியை வைத்து சொல்லணுமா? என்னை பார்த்து கொண்டே இருங்க. அதெல்லாம் கனின்னு வைத்து கொள்ளலாம். லேம்புன்னு நினைக்காதீங்க. என்ன லைட் போட்டிருக்காங்க சிஸ்டர். ஏன்னா நம்ம தான் இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணுறாங்க. மரத்தை பார்த்தாலே லைட்டு போட்டுருவோம். ஓ, இது தேசத்துக்கே பொருந்தும். எல்லாம் என்ன பாருங்க, நான் தான் லைட்டை பார்த்து ஏமாறாதீங்க. ஒரு மரம் நல்லதென்றால் லைட்டை பாருங்கன்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா? உலகத்தை சொல்லுவாங்க, அப்பா அந்த மரத்தை பாருங்கள் என்ன அழகாக லைட் வச்சுருக்குறாங்கன்னு. நம்ம ஊரில் இப்படி ஏமாற்றியே பழகினால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். ஒரு மரம் நல்லதுன்னா எதை பார்க்க சொன்னார் தெரியுமா? கனி கூட அழகாக இருக்கும் தெரியுமா? சில கனியெல்லாம் சொல்லுங்க. வி ஆர் கோயிங் டீப்பர். சில விஷயம்லாம் கவனம் இல்லைன்னா செதறும். உங்களுக்கு கவனம் இருக்கும்படி ஆவியான உதவுகிறார். பணம் சிலதெல்லாம் அழகாக இல்லை பார்க்க, சிலதெல்லாம் முள்ளாக இருக்குது. என்ன பாருங்கள், அந்த சிஸ்டர்கிட்டே போகக்கூடாது, முள்ளு எப்போ பாரு குத்துறாங்க. இது பேர் பலா. குத்துறாங்கனாலே பிடிக்காது சில பேருக்கு. எப்போ பாரு சொருகிறாங்க, எப்போ பாரு குத்துறாங்க. நல்ல வார்த்தையே வர்றதில்லை. வெட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கு? ஐயோ கிளாசிக். என்னம்மா தம்மா? நீங்கள் விட்டா எதையும் சொல்லுவீர்கள். ரொம்ப ருசி. ஏன்னா பாருங்கள், முள் இருக்கிற கனி இருக்குல்ல உலகத்தில், பெருசாக வேறு இருக்குது. ஐயோ போட்டால் தலை போயிடும். இந்த மாதிரி ஒரு பழத்தையாக கொண்டு மரத்து மேலே வைக்கிறது மனுஷன். தேவனை தான் சொல்கிறேன். நம்ம அவரையும் சேர்த்து நமக்கு ஈக்குவலாக பேசிக்கிறோம்ல அநேக சூழ்நிலை. இந்த வேர்வை என்ன சொல்லலாம், அந்த வேர்வை வரும்போது, நெருக்க வரும்போது, நொறுக்க வரும்போது, அயற்சி வரும்பொழுது, தளர்ச்சி வரும்பொழுது தேவனை இப்படித்தான் இணைத்து பேசி விடுகிறோம். அந்த மனுஷனுக்கு ஏதாவது அறிவு இருக்கான்னு கேட்போம். கேட்டது யார்? தேவனை. இப்போ கவனிங்க, முள் இருக்கிறனால அதனுடைய ருசி வேறானதா? இல்லை. சில பழங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எந்த பழத்தை வைக்கலாம் சொல்லுங்கள்? ஆப்பிள். ஐயோ அது கூட நல்ல பழம் தானே. ஸ்ட்ராபெரி இன்னும் சூப்பராச்சே. அத்திப்பழமும் நல்லதாயிற்றே.
ஐயோ அது இன்னும் அழகானதாயிற்று. மேலேயும் சாப்பிட்டு உள்ளேயும் சாப்பிட்டு சப்போர்ட்டா. அதனால தான் ஓவர் சப்போர்ட்டு சில பேருக்கு. ஐயோ எல்லாம் கலந்து வருது இன்னைக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாமே சாஃப்டாக இருக்குது, அப்படியே இருக்குது. சூப்பர் படங்கள். வேற என்ன படம்? எட்டி படம். அது எப்படிமா இருக்கும் பார்க்க? அதை சொல்லுங்க முதல்ல. மேலே முள்ளு முள்ளாத்தான் இருக்கும், ஆனால் உள்ளேயும் ஐயோ உள்ளேயும் கசக்கும். சிலது பாருங்க, வெளியிலையும் முள்ளு உள்ளேயும் கசப்பு. சேராத கேஸ் இது. சரி என்னங்க அதுதானே சொல்லம்மா. பாவம் உங்களுக்கு அது தெரியலையோ. கன்னடா லேடி. காட் பிளஸ் யூ சிஸ்டர். எஸ், அது சீத்தாப்பழம் நல்ல படங்க ஐயா. மேலே முள் இருக்கும், உள்ளே நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களா? நான் கேட்குறது வெளியில் நல்லா இருக்கும், உள்ளே மோசமாக இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு படம் உண்டா? என்னம்மா? ஐயோ அது என்ன படமா? ரெட் கலர். கசப்புனா கசப்பு. அது பேரை கொஞ்சம் சத்தமாக சொல்லுமா. காஞ்சிரம். காஞ்சிபுரம் இல்லை. சில பேர் அப்படி சொல்லிடாதீங்க. ஓ, பெண்களுக்கு அது கசப்பான விஷயமே அல்ல. பாருங்க, அந்த ஒரு படத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அம்மா. மேலே ரொம்ப சோப்பாக நல்லா இருக்குமா, உள்ள பயங்கர கசப்போ. சில படங்கள் அப்படிப்பட்டது. பார்க்க அழகு. நன்றை கவனிங்க, சில படங்கள் பார்க்க அழகாக இருக்குமே. ஆண்டவர் அதை வைத்து நல்ல மரம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னாரா? எதை வைத்து மரம் நல்லது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்? ருசி. சரியாய் சொன்னீங்க. என்ன பாருங்க, இந்த ஆண்டவர் ரொம்ப பயங்கரமானவர். ஒரு மரம் நல்லது என்றால் அதன் கனி நல்லதென்று, கனி நல்லதென்றால் மரம் நல்லதென்று சொல்லுங்கள் என்று சொன்னதற்கு காரணம், பார்க்கிற பார்வை வைத்து அல்ல, தோற்றத்தை வைத்து அல்ல, ருசியை வைத்து. ஒரு பழத்தை சாப்பிட்டா நல்லா இருக்கணும், டேஸ்டாக இருக்கணும். அது மட்டுமல்ல, ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நிறைய நியூட்ரியன்ஸ். நீங்கள் பேசின விஷயங்கள்லாம் பழங்களில் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? அதை சாப்பிடும்போதே என்ன சத்துன்னு இன்றைக்கி இன்டர்நெட்டில் போனால் தெரியாத விஷயமே கிடையாது. என்ன பழத்தில் என்ன சத்து இருக்குது, எப்பொழுது சாப்பிடும், எப்படி சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம், ஒரு கனியில் இருப்பது ருசி. அந்த ருசி நல்லதென்றால் மரம் நல்லதென்று சொல்லுங்கள், அதுதான் அர்த்தம். கனியை வைத்து மரம் நிதானிக்கப்படுவதை இயேசு சொன்ன பொழுது தோற்றத்தை பேசவில்லை, இலைகளை வைத்து பேசவில்லை, மரத்தின் தண்டை வைத்தும் பேசவில்லை, கனியின் ருசியை வைத்து பேசினார். Your taste will reveal your character. எழுதிடுங்க. Your taste will reveal your character. இதுவே பெரிய சத்தியம். என் ருசி என் குணத்தை காட்டிடும். எத்தனை பேருக்கு புரிந்தது? நான் எதின் மேல் ருசியாக இருக்கிறேனோ, பசியாக இருக்கிறேனோ, அது என் சுபாவத்தை காட்டிவிடும். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நான் இதை படிக்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், அப்போ மரம் கெட்டது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சில மரத்தோட பழம் டேஸ்ட் சரியில்லை. மரத்தோட பழத்தோட டேஸ்ட் சரியில்லைன்னா, டேஸ்ட்டும் இருக்கிறது, அதனுடைய குணாதிசயமும் இருக்கிறது. அதை ருசிக்கும் பொழுது சரியில்லை, அதனால மரம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. இதை சொல்லும் பொழுதுதான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தையும் இயேசு பேசினா. கேரக்டர் இஸ் ஹிடன் ஆல்வேஸ். இருதயத்தை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னா டேஸ்ட் பண்ணா தெரியும் அவங்கள. ஒருத்தவங்களுடைய செய்கை, பேச்சு, நடத்தை, குணாதிசயம், நோக்கங்கள் வெளிப்படுகிறதே, அதுதான் கனி. அதை வைத்து ஒருவருடைய கேரக்டர் தெரிய வரும். ஸோ our taste will always reveal our character. இப்பொழுது என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நல்ல மரத்தில் நல்ல கேரக்டர் இருக்குன்னா அதுக்கு நல்ல பழம் இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம கனி நம்முடைய கேரக்டரை காட்டும். அப்படின்னா இன் அதர்வைஸ் என்னுடைய ருசி என்னுடைய கேரக்டரை காட்டும். எதில் நான் பசியாக இருக்கிறேன் என்பது என் ருசியை காட்டும். எத்தனை பேர் புரிந்தது? அந்த ருசியை என்னுடைய குணாதிசயத்தை காட்டும். அப்படி என்றால் இணைப்பு 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 எப்பொழுதுமே ருசியை தொடாமல் போகாது. எத்தனை பேர் கேட்டீர்கள்? இணைப்புகள் ருசியை தொடாமல் போகாது. என்ன அர்த்தம்? நான் இப்பொழுது நான் பேசி முடித்தேன். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு அப்படி என்றால் ருசி, அதுதான் இச்சையை காட்டுது. இச்சை தான் கரப்ஷனை கொண்டு போகுது. இச்சை எங்கே இருக்குதோ அங்கே கேடு வருகிறது. காரணம், எந்த இடத்துல ருசி இருக்கோ அந்த இடத்துல இணைப்பு உண்டாகும். ருசிக்கு ஏற்ற இணைப்புகள். எத்தனை பேருக்கு புரிந்தது? இப்போ நான் இதை பேசும்போது என்னை பார்த்து கொண்டேங்க. சில விஷயம் பகிரங்கமாய் வசனங்கள் வந்தாலும் நம்ம லைஃப்பில் பின்பற்றும் பொழுது நான் உண்மையிலே இதை பின்பற்றுகிறேனா என்று ஆராய வேண்டியதாக இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். நீதிமொழிகள் 1, Proverbs chapter 1. விரைவாக செல்ல போகிறோம். நீதிமொழிகள் 1,
ஐயோ, இது ஆங்கிலத்தில் வாசித்தால் இன்னும் நன்றாக இருக்கும், இருந்தாலும் நாம் வாசிக்கலாம். ஏழாவது வசனம். அசட்டை பண்ணுகிறார்கள். ஐந்தாவது வசனம். ஓ, போதுமா? எனக்கு யாராவது ஆங்கிலத்தில் வாசிக்க வேண்டுமே? NIV, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் யார் கையில் இருந்தனா வாசிங்கள் பார்ப்போம் சத்தமாக. எத்தனாவது வசனங்க அது? 7th one. Fools despise wisdom and knowledge. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். Fools despise wisdom and knowledge. There's something called discipline somewhere it comes. Verse 5. 7 வாசிங்கம்மா. Wisdom and discipline. பாருங்க என்ன பவர்ஃபுல்லா இருக்கு. Fools despise wisdom and discipline. Any other word? Verse 5. Okay. Get guidance. Okay. Let the discerning get guidance. Any other version? வேற யார்ட்டையும் அது வராது என்ற தமிழில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வதை கவனிங்க. Fools despise wisdom and discipline. The fear of the Lord is beginning of wisdom. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். ஞானி என்றாலே ஞானத்தை உடையவன். கரெக்டா? அப்போ the fear of the Lord is beginning of wisdom. That means if somebody is wise, that person is fearing God. நீங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ள ஆள்னா இந்த ஆளை ஆண்டவர் சொல்றாரு டிசிப்ளின் பண்ணுவேன்னு சொல்றார். என்ன பார்த்து கொண்டே இருங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம் என்றால் அதோடு இணைத்து வந்த வார்த்தை மூடர்கள், இல்லை என்றால் மதியினர்கள், இல்லை என்றால் பேதைகள். பேதைகள் அம்மா வந்திருக்கு, இல்லை மூடர்கள். ஃபூலிஷ் பீப்புளுக்கு என்னம்மா எழுதிருக்கு? ஃபூல்ஸ், மூடர். ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என்னை பார்த்து கொண்டே இருங்க. பவர்ஃபுல் காம்பினேஷன் பிட்வீன் டீச்சிங் அண்ட் டிசிப்ளின். என்னை பார்த்து கொண்டே இருங்க. போதகம் என்ற அந்த வார்த்தையை டிசிப்ளினோட சேர்த்து ஆங்கில வேதம் சொல்லியிருக்கிறது. தமிழில் போதகம் என்று தான் வந்திருக்கிறது. போதிக்கப்படுவது என்றால் என்னை பாருங்கள், எத்தனை பேருக்கு தெரியுது போதிக்கப்படுவது என்றால் என்ன அர்த்தம்? இட்ஸ் அபவுட் பீயிங் டாட் பை த லார்ட். இட்ஸ் பீயிங் டாட். தட்ஸ் அபவுட் போதிக்கப்படுவது. தமிழில் போதிக்கப்படுவதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை சொல்லுங்க. போதிக்கப்படுவது, போதிக்கப்படுவதுமா? போதிப்பதை கேட்கவில்லை, போதிக்கப்படுவது. சரிம்மா, சொல்லிக் கொடுப்பதை கேட்பது. ரெண்டாவது சரியா முடிச்சிடுங்க. உபதேசம்னு முடியாதே. இட்ஸ் அபவுட் டீச்சிங். போதிக்கப்படுவது என்றால் என்ன? இல்லம்மா, போதிக்கப்படுவது. நான் கேட்பது போதிப்பதையே கேட்கவில்லை. விட்டு கொடுப்பது. சரியா சொன்னீங்க. கற்றுக்கொள்ள விட்டு கொடுப்பது, கற்றுக்கொள்வது. சரியா சொன்னீங்க. வேற ஏதாவது வார்த்தை? கெட்டிங் டாட், கெட்டிங் மென்டர்ட், கெட்டிங் trained, equipped, whatever word. But tell me, போதிக்கப்படுவது என்றால் என்ன? சொல்வதை கவனிப்பது. obedience. Very good. Any other word? நம்மை மாற்றிக்கொள்வது. சரியா இந்த சைடு சத்தமே காணுமே. இசையா? ஓகே. பீங் சேவ்டா? ஈன்னு தான் வருது என் காதில். இசைவு. பவர்ஃபுல். இசைவு அப்படின்னா என்ன சொல்லலாமா? ஒத்து போவது. ஒத்து போவது. எதோடு ஒத்து போவது? போதிக்கப்படுவதோடு ஒத்து போவது. நல்லா சொன்னீங்க. என்ன கவனிங்க. போதிக்கப்படுவது நான் கொஞ்சம் அப்படி தான் போர் அடிப்பதுன்னு எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என் சொல்வதை கேட்டு பின்பற்ற வேண்டும், அதனால் எழுதுவதை பின்பற்றாதிருங்கள். ஏன்னா நான் திரும்பி எழுத டைம் எடுக்கலை. போதிப்பது என்றால் நான் செய்யறது. அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். போதிக்கப்படுவது என்றால் நான் போதிப்பதை நீங்கள் கற்றுக்கொள்வது, அல்ல என்றால் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்வது. இப்போ நான் சொல்வதை நீங்கள் கவனித்திருந்திருப்பீர்கள் என்றால் பழைய பைபிள் ஸ்டடியில் Ephesians 4 நான் சொன்னேன், லேர்னிங் ஹேஸ் காட் 2 aspects. படிப்பது 2 விஷயங்களை கொண்டது. ஒன்று கேட்பது, அதாவது கவனிப்பது. இட்ஸ் அபவுட் லிசனிங். செகண்ட் செயல்படுத்துவது. எதை கவனித்தோமோ அதை. ஆனால் நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் லேர்னிங்னாலே லிசனிங்னு நினைக்கிறோம். எத்தனை பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? என்ன லேர்னிங்னாலே லிசனிங். நிறைய பேர் நினச்சிக்கிறோம் ஐ எம் லேர்னிங். when you go to school, college, anywhere,
we've been into this system, in this curriculum, in this world of life, and we come to know certain things like this. Learning means listening. When I listen to something, I learn. நான் உன்னை கவனிச்சேன்னா நான் படிச்சுக்கிறேன்னு உலகத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மை தானே? நீ நல்லா கவனி அப்போ தான் படிப்பே. மண்டையில் ஏறணும்னா கவனி படிப்பே அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆண்டவர் சொல்வார் அது மட்டும் போதாது, கவனிச்சதை செயல்படுத்து. அப்பொழுது தான் ப்ராக்டிஸ் பண்ணு, அப்பொழுது தான் நீ போதிக்கப்பட்டிருக்கிறாய். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? லேர்னிங்கில் லிஸ்னிங்கை தாண்டி ப்ராக்டிஸிங் இருக்கணும். இப்பொழுது பாருங்க, ஐ எம் டாக்கிங் அபவுட் த டேஸ்ட். ஒரு விஷயத்தை கர்த்தர் போதிப்பார் என்றால் என்ன செய்கிறார் தெரியுமா? டிசிப்ளின் பண்ணுறாராம் ஒரு ஆளை. வைஸ் மேன் வில் ஆட் டு ஹிஸ் லேர்னிங் அண்ட் தே வில் கெட் கைடன்ஸ். அந்த டிசர்னிங் வில் கெட் கைடன்ஸ். என்னை பார்த்து கொண்டே இருங்க. கைடன்ஸ் கிடைக்கிறது ஒரு ஆளுக்கு எப்படி தெரியுமா? டிசர்ன்மெண்ட் இருந்தாதான். டிசர்ன்மெண்ட் வர்றது எப்படி தெரியுமா? ஒரு ஆள் சத்தியத்தை ப்ராக்டிஸ் பண்ணாதான். ஹல்லேலூயா. பகுத்தறிவது என்பது மூளை அறிவு அல்ல, இருதயத்தின் அறிவு. அப்படி என்றால் நன்மை தீமையை அவர்கள் பயிற்சியினால் கண்டுபிடிக்கிறார்கள். இது எங்கே வருகிறது? எபிரேயர் 4 வந்த வார்த்தை. சரியா சொல்கிறேனா? 4:15. பார்த்தவர்கள் விரைவாக வாசிங்கள், குயிக்காக வாசிங்க, கனெக்ஷனை விடக்கூடாது. எஃபிஷியன்ஸ் சரியா சொன்னேனாம்மா? நோ 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 எபிரேயர். வாங்க. அம்மா அது இல்லைம்மா, அம்மா நான் சொன்ன வார்த்தையை வைத்து நீங்கள் கண்டுபிடிங்கம்மா. நோ எங்கே வருதுமா? அதை சொல்லுங்கம்மா. 5 சரியா சொன்னார் பிரதர். 5:14 வாசிங்கன்னே சத்தத்தை காணமே. நான் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. எபிரேயர் 5 கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெளிப்பாட்டுக்கு அடுத்த புத்தகம் எபிரேயர் 5 வாசிங்க. இப்போ வாசிங்க. யாராவது சத்தமாக எழுந்து நின்று வாசிங்களம்மா. திரும்ப வாசிங்கள். ஞானேந்திரியங்களை உடையவர்களுக்கே தகும். எழுந்து நில்லுங்கள். ஏம்மா எழுந்து நில்லுங்கன்னா அதோடு எல்லாம் லாஸ்ட் ஆகிட்டீங்க. நீங்களே படிங்கம்மா சகோதரி ஹெப்சிபா. கமா ஃபாஸ்ட். பரிசுத்தமா வாசிங்க. பலமான நன்றாக கவனி. அப்படி நிறுத்துங்கம்மா. பலமான ஆகாரமானது அப்படின்னா சும்மா மீட்டை சாப்பிட முடியாது. போட்ட உடனே உள்ளே போகணும். ஆண்டவரே தொண்டை வலிக்கக்கூடாது, பல்லு வலிக்கக்கூடாது, அப்படின்னா டேஸ்ட்டையும் யோசிக்கக்கூடாது. ஃபிஷ் இல்லாமல் சாப்பிட மாட்டேன், மட்டை இல்லாமல் இறங்காதுன்னு மட்டும் சொல்ல தெரியுதுல்ல. ஆண்டரை தான் கேட்குறாரு. ஆண்ட வசனம் வரும்போது மட்டும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், தொடர்ந்து இருப்பார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு மட்டும் இருக்கணும். ஆனால் நான் மாறிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் மட்டும் மாறவே. இப்போ கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், பலமான ஆகாரம் எப்படி உள்ளே போகுமா ஒரு ஆளுக்கு? கத்தை திணிக்க மாட்டாரா? எத்தனை பேர் கேட்டீங்க? கத்தை திணிக்கவே வளர்ந்தால் தன்னால் வாய் திறக்கும். எத்தனை பேருக்கு புரிந்தது? பிள்ளை வளருதுன்னா வாய் திறந்தால் தானே வளருது. அது மாதிரியே வளர்ச்சியை காட்டுறது வாய். வாய் திறந்த வாய்னா மீட்டு கூட உள்ளே போகும். ஐயோ உன் வாய் விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் இது மட்டும் ஆசை. ஆனால் பலமான ஆகாரம் மட்டும் உள்ளே போகக்கூடாது. சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே. கண்மலை தேனினா உன்னை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. போகும்போதே அப்படி இனிமையாக போகணும், உள்ளேயும் நல்லா இருக்கணும். ஓ ஆண்டவர் பார்ப்பார். பலமான ஆகாரம்னா எப்படி இருக்கு தெரியுமா? போகும்போது வேணால் இனிப்பாக அனுப்ப, உள்ளே போய் கசப்பாயிடும். நிறைய பார்த்திங்கன்னா இந்த கசப்பு மாத்திரை மருந்தெல்லாம் மேலே இனிப்பு கோட்டு போட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா வாய் வரைக்குமா அது இனிப்பாக இருக்கட்டும். அதனால தான் எசேக்கியேல் படாத பாடுபட்டார். அந்த சுருளை வாங்கி பூசி. என்ன சுருள் தெரியுமா? ஆசீர்வாதம் இல்லை, சாபம். திறந்தாலே செத்து போகணும். இப்படி ஆவான் அப்படி ஆவான், ஒழிஞ்சு போயிடும். நகரம் இருக்காது, ஒன்று இருக்காது, வீடு இருக்காது, மனைவி இருக்காது, பிள்ளை இருக்காது. அவன் கேப்டிவிட்டிக்கு போவான், சிறையிருப்புக்கு போவான். இத்தனை வருஷம் அவன் யார் கேட்குறது? இதெல்லாம் எல்லாம் எழுது இந்த சுருளை வாங்கி பூசினா எப்படி இருக்கும்? ஆண்டவரே ஆசீர்வாதம் கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கோடாகோடியாய் நல்லா இருப்பாயாக, 4 மடங்கு பெரிதாவாயாகனா நல்லாயிருக்கும். உள்ளே வாங்கி புசிக்கிறதெல்லாம் சாப்பிட்ணோடனே அவனுக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்ன, இதை வாங்கி பூசி அவன் வாய்க்கு தேனாக இருக்கான், அவன் வயிற்றுக்கு போனவொடனே கசப்பாகனார். டேப்லெட்ஸ்லாம் அப்படி தான் சில நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேறு வழியே இல்லை. நீ நோ சொல்ல முடியாது.
சாப்பிட்டு தான் ஆகணும். வாயை பொறுத்த வரைக்கும் நான் கேரண்டி பண்ணுறேன், இனிப்பாக்குறேன். நான் வயிற்றுக்கு போனால் கசப்பு தான். அதுதான் சாபத்தோட விளைவு. இப்போ கவனிங்க, நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்? பலமான ஆகாரமானது, அங்கேயே நில்லுங்கம்மா, அம்மா நில்லுங்கம்மா, பயப்படாமல் நில்லுங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை. இப்போ கவனிங்க, நீங்கள் படிச்சுக்கிட்டே வரீங்க, நன்மை தீமை. இப்போ கவனம், பலமான ஆகாரம் சாப்பிட்ற ஒரு ஆள் என்ன செய்வாங்களாம்? நன்மை தீமையை பிரிப்பாங்களாம். குட் ஈவில் என்னன்னு தெரிய வரும்னு சொல்ல வருது வேதம். இன்னதென்று நல்ல கவனிங்க, பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. அப்படின்னா ஆண்டவர் பகுத்தறிவே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? இதில் ஒரு ட்ரிக் இருக்கு. பயிற்சியினால் என்றால் யார் பயிற்சி செய்யணும்? ஆண்டவர் நான் பயிற்சி செஞ்சு உனக்கு தருவேன் வாயில. அம்மா எந்திரிங்கம்மா. பயிற்சியினால் சொல்லுங்க. பாவனி படாத பாடு உங்களுக்கு தான். சொல்லுங்க, பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி. நல்ல கவனிங்க, பயிற்சினால என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஒரு முயற்சி. முயல் இல்லை, முயற்சி. முயற்சி கரெக்டா? பயிற்சி எதனால் வரும்? முயற்சி இல்லாமல் பயிற்சி இல்லை. If there is no effort, there's no way you can get trained. எஃபர்ட்டே இல்லாமல் எக்யூப் ஆகவே. இப்போ கவனிங்க, பயிற்சினால் முயற்சி செய்யும். தேங்க்யூம்மா. இனிமேல் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். ஞானேந்திரியங்களை உடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே. இட்ஸ் ஃபார் அடல்ட்ஸ் ஒன்லி. மற்றதெல்லாம் மட்டும் நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் உலகத்தில். அது என்ன அடல்ட்ஸ் ஒன்லின்னு சொல்கிறாங்களே, அடல்ட்ஸ் ஒன்லின்னு சொல்கிறாங்களே. பைபிள் சொல்லுது அடல்ட்ஸ்க்கு ஏற்ற ஸ்டஃப் என்னன்னு, பலமான ஆகாரம். ஏன் இதுக்கு ஒரு முயற்சி இல்லை நம்ம லைஃப்பில்? முயற்சி இருந்தால் தான் பயிற்சி. கவனிங்க, பேப்ஸ் மாதிரி இருக்கிறோம் சில நேரம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் மில்க்கு. அதாவது ஒன்றுமே திட்டக்கூடாது, ஒன்றுமே டிசிப்ளின் இருக்கும், ஒன்றுமே ஆண்டவர் பேசக்கூடாது, போதிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யூ ஆர் ஸ்டில் சூசிங் டு பி an infant. Spiritually you are wanting to be an infant. You want to only drink milk. ஹர்ட் பண்ணாமல் போகணும், டிசிப்ளினே இருக்கக்கூடாது லைஃப்பில். See, some of the Christians never prefer to be disciplined. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நீங்கள் சிட்சி சகிக்கவில்லை என்றால் வேசின் பிள்ளைகளாக இருப்பீர்களே. நீங்கள் நன்றாக கவனிங்க, எபிரேயர் 12 நான் பேசிக் கொண்டிருப்பது. இப்போது எபிரேயர் 5 இருக்கிறோம். நம்ம லைஃப்பில் பயிற்சியும் முயற்சியும் செய்கிற இந்த ஞானமுள்ள ஆட்கள் தான் பூரண வயதுள்ளவர்களா. இவர்கள் தான் நன்மை தீமையை பகுத்தறிகிறார்கள். நன்மை தீமையை பகுத்தறிகிறார்கள். அதுதான் பலமான ஆகாரத்தின் வேலை. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார் என்றால் போதிக்கப்படுகிற ஒரு ஆள் டிசிப்ளின்குள்ள இருப்பாங்க. என்னை பார்த்து கொண்டே இருங்கள் தேவ பிள்ளை. இஃப் யூ despise discipline, you are a fool, the Bible says. Fools despise discipline. மூடர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்றால், போதிக்கப்படுவது என்றால் டிசிப்ளின் பண்ணப்படுவது. ஹல்லேலூயா. போதிக்கப்படுவது என்றால் டிசிப்ளின் பண்ணப்படுவது. யாரால? தேவனால. கர்த்தர் ஒரு ஆளை போதிக்கிறார் டிசிப்ளின் பண்ணுவார். நல்ல கவனிங்க. உங்கள் அப்பா அம்மா டிசிப்ளின், உங்கள் எல்டர்ஸோட டிசிப்ளின், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அதிகாரத்தோட டிசிப்ளினை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சகிக்கிற பிள்ளை என்றால் தேவன் உங்களை போதித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை போதித்து கொண்டு இருக்கிறார். காரணம், நீங்கள் ஞானமுள்ள பிள்ளை. தேவனுக்கு பயப்படுற ஆளு டிசிப்ளினுக்கும் கீழ்ப்படுகிறாங்களாம். என்ன கவனிங்க, இட்ஸ் a powerful connection. If you fear the Lord, you will choose to be disciplined. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் டிசிப்ளின் பண்ணவே மாட்டார்னு. கர்த்தர் டிசிப்ளின் பண்ணானா பண்றார். எப்படி பண்ணுகிறார்? கர்த்தர் கொடுக்கிற அதிகாரங்களை வைத்து பண்ணுவார். If I don't like discipline, then I am a fool. I am a fool. நான் தேவனுக்குள்ள பயப்படுற ஆள்னா then I will be disciplined. இதை நல்ல கவனிங்க. This is about being taught by God. கர்த்தரால போதிக்கப்படுற இந்த பிள்ளைக்கு தான் சமாதானம். இதை தான் எபிரேயர் 12 சொல்லுது. நமக்கு நலமானபடி நம்முடைய பிள்ளைகளை கொஞ்ச காலம் சிட்சித்தோம். ஆனால் தேவன் சிட்சிக்கிற பிள்ளை யார் தெரியுமா? அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி தேவனால் போதிக்கப்படுகிற பிள்ளை. அவர்களுடைய பிரயோஜனத்துக்காக போதிக்கிறாரா. இந்த போதனை தற்காலத்தில் என்னவா இருக்கும்? பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனாலும் அதிலே பழகினவர்களுக்கு இட்ஸ் அபவுட் பயிற்சி, இட்ஸ் அபவுட் முயற்சி. இட்ஸ் அபவுட் கெட்டிங் ட்ரெயின்ட்.
பழகுனது. இதனால இந்த பழக்கத்தில் இருக்கிற ஒரு நீதிமானுக்கு என்னாகும் தெரியுமா? அது நீதியாகிய சமாதானமான பலனை தரும். ஆமென். இதுதாங்க நான் டீச் பண்ணது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா நமக்கு நலமானபடி நம்ம பிள்ளைகளை சிச்சிக்கிறோன்னா, அப்பா டிசிப்ளின் பண்ணுறான்னா சாதாரண அப்பா இல்லையா, அவன் நம்முடைய ஆவிகளின் பிதாவா. இவருக்கு நம்ம வெகு அதிகமாய் அஞ்சி நடக்க வேண்டுமல்லவா என்று வேதம் சொல்வதற்கு காரணம், டிசிப்ளின் வந்தால் சோர்ந்து போகாதீங்கன்னு பைபிள் தாங்க சொல்லுது. When God disciplines you, never ever despise his discipline. Don't ever be discouraged. சோர்ந்து போகாதீங்க. ஏன் எனக்கு மட்டும் அடி, ஏன் எனக்கு மட்டும் அடி. You know something, if you are a righteous person, you will be disciplined. How many times in life you are disciplined? We are not like other children. If you're so very discouraged about this, God, every other time, why me? Why I have to be disciplined? Every other time you correct me. Every other time you rebuke me. Every other time you chastise me. எப்போ பாரு என்னையே திட்டுறீங்க, என்னையே குறை சொல்றீங்க, எனக்குள்ள மாற்றம் வரணும், என்ன திருத்திக்கணும். இறங்கி போ, தாழ்த்தி போ. Ask for forgiveness, say sorry. எத்தனை பேருக்கு புரியுது? So very difficult to go through the discipline at times for Christians. Why? Because you're not willing to be taught by God. கர்த்தரால போதிக்கப்பட்ட உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சமாதானம் பெருசுங்க. அந்த கேரண்டி ஒரு மனுஷன் கொடுக்க முடியாது உலகத்தில். No silver, gold or any wealth can guarantee you the peace. Only God can give you. Hallelujah. You know something, taste reveals the character. ருசி. ஒரு நீதிமான் ருசித்து கேட்குறாங்க, ருசித்து எடுத்துக்கிறாங்கன்னா நான் சொல்கிறத கவனிங்க. Can you ever taste discipline as something good? Can you ever say discipline as something good? சொல்லுங்க. நீங்கள் பார்க்குறத பார்த்தா இது யாருக்கோன்ற மாதிரி உட்காந்துருக்குறீங்க. ஏன்னா பயமாக இருக்குல்ல, கேட்கும்போதே பிடிக்கல. சில பேருக்கு டிசிப்ளின்ற சப்ஜெக்டே பிடிக்காது. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஆள் யாருன்னு ஆண்டவர் பேர் வச்சுட்டார், நான் சொல்லலை. சும்மா மற்றவங்களெல்லாம் ஃபூல்ன்றது நம்ம ஆண்டவர் நமக்கு கரெக்டாக வைக்கிறார் பேர். இஃப் யூ டோன்ட் லைக் டிசிப்ளின், யூ ஆர் அ ஃபூல். டோன்ட் திங்க் தட் யூ காட் த ஃபியர் ஆஃப் காட். நான் தேவனுக்கு பயப்படுறேன், எனக்கு தான் தெரியும் ஏசு நல்லவர், ஏசு பெரிய ஒரு பாட்டு மட்டும் வருது, போதிக்கப்படுறதுன்னா ஆகிறது இல்லை. எத்தனை பேர் கேட்குறீங்க? போதிக்கப்படுவது இட்ஸ் a powerful concept. கேட்குறோம். We are all listening. That's one stage of learning. Second stage is totally different. லிசன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது வலிக்கும். எத்தனை பேர் புரிந்தது? இறங்கி போனால் உங்களுக்கு உயரமாக குறைய போகுது. சொல்லுங்க. ஸ்டெப்ஸில் இறங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்காவது ஹைட் இறங்கியிருக்கா? ஐயோ ஏன் சிஸ்டர் இப்படிலாம் கேட்குறேன். ஸ்டெப்ஸில் இறங்கும்போது ஹைட் இறங்கியிருக்கா? ஸ்டெப்ஸில் இறங்குனது ஏன் சாய்ஸ், ஆனால் என் ஹைட்டாக தான் இருக்குது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லி இறங்கினா மேன்மை உங்களுக்கு தான். ஹல்லேலூயா, ஆமென். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கிருபை தாழ்மையாக இருந்தால் தான் வரும். தாழ்மைனா என்ன அர்த்தம் தெரியுமா? தலை குனிஞ்சு நடக்கிறது இல்லை, முக்காடு போடுறதும் இல்லை, என்னையும் சேர்த்து தான். செருப்பை கட்டி விடுறதில்லை. சில பேர் அதை வேறு நினச்சிக்குவாங்க. கோயிலுக்கு போகும்போது சொல்லுவோம், என்ன ஹம்பிளாக இருக்காங்கப்பா, வெளியில் போனால் இதே வச்சு இன்னொரு ஆள் அடிச்சிடுவாங்க. அதெல்லாம் தாழ்மையா? அதுக்காக நாளைக்கு நீங்கள் வேறு மாதிரி வரணுன்னா நான் சொல்லலை. எல்லாம் ஆப்போசிட் ஆக்கிட்டாங்க நீங்கள் மைண்டில். நான் கேட்குறது சில நேரம் தவறாய் சில நேரம் உலகத்தில் புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் தான் தாழ்மை. ஐயோ அவங்க நடக்கும்போதே நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணி கெட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஐயோ நான் பார்க்கும்போது அந்த பொண்ணு தெருவையே பார்த்து நடந்தாங்க. ஏன் தெருவை பார்த்தா தாழ்மையா? ஏன் கல் முள் வழியில் தண்ணி சாரி நனையக்கூடாதுன்னு குனிஞ்சு போனதுக்காக ஐயோயோ இவ்வளோ நல்ல பொண்ணு நினச்சா என்ன செய்யுது? அதான் அவங்கள பாதுகாக்க அவங்க நடந்தாங்க. ஏன்னா நம்ம ஊர் ரோடு அப்படி. ரோட்டில் இருக்கும்போது தாழ்மை வருகிறது, வராதவர்களுக்கும் வரும். ஏன்னா வழி அப்படி. அதை வச்சு தாழ்மையா? ஒரு போலீஸ்காரரை பற்றி சொல்லுவேம்மா, அந்த மனுஷனை மாதிரி ஒரு ஜென்டில்மேன் கிடையாது. எதை வச்சு சொல்கிறீங்க? ஒரு பொண்ணை கூட ஏற எடுத்து பார்த்தது இல்லை நாங்கள் பார்க்கணும். நான் சொன்னேன் ஏற எடுத்து பார்த்தா அப்போ கதை முடிஞ்சு போச்சே.
அதாவது இதெல்லாம் கேரக்டருக்கு வெளிச்சம் இல்லை. நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. பீப்புள் எக்ஸாஜரேட்ஸ் திங்ஸ் அக்கார்டிங் டு தேர் ஓன் ஒப்பீனியன்ஸ் அண்ட் வியூஸ். நான் எக்ஸ்ட்ரீமுக்கு போகலை, தயவுசெய்து தப்பாக புரிந்து கொள்ளாதீர்கள். நம்ம லைஃப்பில் இதெல்லாம் காரியம் இல்லை, இதுதான் விஷயம். தோற்றத்தை பார்க்க வேண்டாம், ஸ்டெம்மை பார்க்க வேண்டாம், பிரான்ச்சை பார்க்க வேண்டாம், லீவ்ஸை பார்க்க வேண்டாம். ஈவன் அபவுட் த ஃப்ரூட்ஸ் லுக் யூ நோ நீட் டு see, பட் டேஸ்ட் த ஃப்ரூட், டேஸ்ட் த ஃப்ரூட், டேஸ்ட் அண்ட் see. ஆண்டவரே நல்லவர்னு ருசிச்சு பாருன்னாரு, அனுபவிச்சு பாரு. நான் நல்லவர் தானே, நான் அனுபவி ஃபர்ஸ்ட், அப்போ தான் என் கேரக்டர் உனக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பார்த்து பாருன்னு சொல்லலை, உரசி பாருன்னு சொல்லலை, தொட்டு பாருன்னு சொல்லலை. எத்தனை விஷயம் ஆண்டவர் அழகாக எடுத்து கொடுக்குறா பாருங்க. அப்படி பார்த்து நம்மலாம் சொல்லலை ஆண்டவர். நான் ரொம்ப சுபாவமே சாஃப்ட்னா அதான் அவர் படத்தை பார்த்து அப்படி நினைக்கிறோமா? ஏசு ரொம்ப சாஃப்ட் இல்லை, ஐயோ இவரை போல சாந்த சுரபியே. என்ன பாருங்கள், ஏசு ரொம்ப சாஃப்டா சாந்த சுரபியோ சொல்லுங்க. ஐயோ நீங்கள் பார்க்குற பாருங்க, அவர் எப்படி இப்படி இருப்பார், ஐயோ அப்படி நடிக்க கூட வராது அவரை பாரு. அப்படி படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்கள்ல அவரை பற்றி. சொல்லுங்கள், ஆண்டு ரொம்ப சாஃப்டோ? எரிச்சல் உள்ளது, பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அடேங்கப்பா, சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, பட்சிக்கிற அக்னினா பயங்கரமான ஃபயரு. கோபம் வர்ற ஆள் தெரியுமா அவர்? அவ்வளோதான் பாருங்க, கரெக்டாக சொன்னுங்க. அப்பா அடி வாங்கின மாதிரி அம்மா பேசிட்டாங்க. கரெக்டாக சொல்லு, சாட்டை எடுத்து அடிச்சு விட்டார். கரெக்டாக கோயிலில் போனார். என்ன கோவன்றீங்க? அவனி பெண்டு கட்டு கிளப்புடா, புறாவோ எலியோ குயிலோ தூக்கிட்டு ஓடு. விற்கிற இடமா இது? விற்கிற இடமா இது? நான் என்ன பேசியிருப்பேன்? சாட்டை எடுத்து ஐயோ அது வரைக்கும் பார்த்தாங்களா ஏசு அப்படி பார்த்தேன். இப்படி ஒரு பர்சனாலிட்டி இருக்காப்பா? இருக்குப்பா உள்ள. பக்தி வைராக்கி இருக்கிற ஆள்லாம் அப்படி தான். அதுக்காக சாட்டை எடுத்து வீட்டில் போய் அடிச்சிடாதீங்க யாரையும். பக்தியோடு வந்திருக்கேன் அந்த கதை இல்லை. இது என்னென்னா ஆண்டவர் இருக்கிற அந்த விதம். மை கணவன் ரொம்ப சாஃப்டான பர்சனாலிட்டி, ரொம்ப சாஃப்ட். டிசிப்ளின்லாம் அப்படி தான். கொடுத்தாருன்னா என்ன கொடுப்பார் தெரியுமா? காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுக்குறா. வாங்கி கட்டினவங்களுக்கு தான் தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? சும்மா அப்படிலாம் சொல்ல மாட்டார். பூசி மொழிகள்லாம் பேசலை. இதுதான் நீ மாறுன்னா மாறு, இல்லைன்னா ஆசீர்வாதம் இருக்காது. நான் சொல்லலை, நீ பண்ணுற சாய்ஸ் அப்படி. சான்ஸே இல்லை உன்னை ப்ளஸ் பண்ணுறதுக்குன்னா அதுதான் பேச்சு. காம்ப்ரமைஸ் இல்லாமல் பேசுவார். அதுதான் பயங்கரமான வேர்டு. அவர் பேசும்போதெல்லாம் கவனிங்க. அவன் கல் எடுத்துக்கிட்டானா? ஐயோயோ, சாஃப்டான ஆள் அவர். விரியன் பாம்பு குட்டிகளேன்ட்டார் ஒருத்தர். மனம் திரும்ப ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வர்றவங்கள போய் விரியன் பாம்பு குட்டின்னா அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும். விரியன் பாம்பு குட்டியில் இல்லைன்னா அவன் குட்டின்னு தானே சொன்னாங்கன்னு நினச்சி நீங்கள் நினைக்கலாம். விரியன் பாம்பு குட்டி தான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு. சயின்ஸ் ஆண்டோட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா விரியன் பாம்பை விட குட்டி ரொம்ப சாதாரணமானது இல்லை. இத்தனோண்டு இருந்தாலும் போட்டால் அவுட்டு. காரணம், பெருசை விட குட்டிக்கு ஜாஸ்தி விஷம். ஏன் தான் ஆண்டர் இவ்வளோலாம் பேர் வைக்கிறாருன்னு தெரில. விரியன் பாம்பு குட்டிகளே நாங்கள். ஆண்டர் பேசினார், விபச்சாரரே. அவ்வளோதான். கூட்டம் அதிகம் ஆகும்போது ஷார்ப்பாக போயிட்டார் வேர்ட்ஸில். எல்லாருக்கும் கோபமான கோபம். அது வரைக்கும் கிருபை பொருந்திய வசனங்கள் அதிகாரமுடையவராய் பேசினார்னு ஆஹா ஓஹோன்னு இவரை போல் ஒரு பிளஸ்ஸட் மேன் இருக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில். ஏன்னா பேசின வார்த்தை அப்படி. கவனிங்க, பர்சனாலிட்டி. டேஸ்ட் ரிவீல்ஸ் யுவர் கேரக்டர். டேஸ்ட்டை பார்த்து ஒரு ஆளை கண்டுபிடினார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து. இப்போது நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன் என்றால் நான் டிசிப்ளினுக்கு ஒத்து போனாதான். திஸ் இஸ் மை டேஸ்ட். சிக்ஷைக்கு ஒரு டேஸ்ட் அவசியம். அந்த டேஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் சிக்ஷையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது மாத்திரமல்ல, தேவனுடைய புத்திரர்களாகவும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் போதிக்கப்படுவார்கள். போதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் சமாதானம். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். ஏன் ஆண்டுடைய சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு வீட்டில் பைபிள்ஸ் பல வெர்ஷன்ஸ் வாங்கி வச்சு சபைக்கு ரெகுலராக போய் சமாதானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? போதிக்கப்படவில்லை, அவ்வளோதான். போதிக்கப்பட்டவங்களுக்கு சமாதானம். It's very tough to go through the discipline, but God guarantees the peace for those who are disciplined by God. கர்த்தர் கேரண்டி கொடுக்குறார். அந்த கேரண்டி அவரே கொடுக்குறார். நம்ம இந்த காரியங்களுக்கு டேஸ்ட் டெவலப் பண்ணோம். இப்போ பாருங்கள், சில வசனங்கள் நான் உங்களுக்கு குயிக்காக கொடுக்குறேன். வீட்டில் சென்று வாசித்து விட்டு அடுத்த வாரம் வாருங்கள். 1 கொரிந்தியர் 15:33 டாக்ஸ் அபவுட் கம்பெனி. யாராவது ஆங்கிலத்தில் வாசிங்கள். அது 1 Corinthians chapter 15 verse 33, Proverbs chapter 13 I suppose. Yes, வாசிங்கள் பார்ப்போம் குயிக்கா. Do not be deceived, இல்லையாம்மா? Do not be misled. Correct. Do not be misled. Bad company corrupts good character. Yeah. Proverbs 13:20.
நீதிமொழிகள் 13:20, 1 கொரிந்தியர், நான் எழுதினதை வைத்தாவது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15:33 இப்பொழுது வாசித்து முடித்தோம். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று தமிழிலே வந்திருக்கிறது. அது ஆங்கிலத்தில் வல்லமையாக வந்திருக்கிறது. பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். அப்படி என்றால் ஆகாத சம்பாஷணைகள் யார் மூலமாய் வருகிறது? தகாத உறவுகளால் வருகிறது. இது நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கும். It corrupts our character. Remember 2 Peter chapter 1 verse 4. Evil desires always corrupt somebody's character. Somebody's character. என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களா? Evil desires will corrupt somebody's character. பிசாசு இச்சையை கொடுக்கும்போது கேட்டை கொடுக்கிறான். இச்சையினால் கேட்டை உண்டாக்குகிறான். அதை போலவே இப்பொழுது இந்த டேஸ்ட் வரும்பொழுது என்ன காரியங்கள் காட்டுகிறது என்றால் நம்முடைய கம்பெனியை காட்டுது. Proverbs 13:20. சரியா வாசித்தீங்களாமா? தமிழ் வித்தியாசமாக வருகிறதே. தவறு. நீதிமொழிகள் 13:20, ஞானியோட நடக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். கரெக்டா? எஸ். அப்போ the one who walks with the wise grows to be wise. The company of fools will suffer many harm. கரெக்ட்டுங்களா? the company of fools suffer harm. என்னை பார்த்துக்கொண்டே இருங்கள். நீதிமொழிகள் 13:20 சொல்லப்பட்டது, மூடரோடு சஞ்சரிக்கிறவன் நாசமடைகிறான். the company of fools suffers harm. தீங்கை அனுபவிக்கிறான் என்று கூட சொல்லவில்லை, நாசமடைகிறான். அதே சமயம் ஞானியோடு நடக்கிறவன் ஞானமடைவான். இப்பொழுது கவனிங்க. This talks about taste. டிசிப்ளினுக்கு ஒரு டேஸ்ட் அவசியம். கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சிக்ஷைக்கே இடம் கொடுக்காமல் இருக்கிறவங்க போதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவங்களுடைய ருசி வேறாக இருக்கிறது. ருசி சரியாக இருக்கிறவங்க தான் தங்களுடைய கம்பெனியும் டிசைட் பண்ணுறாங்க. எந்த கம்பெனி? வேலை பார்க்குற கம்பெனி இல்லை, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், நம்முடைய ரிலேஷன்ஷிப், யாரோடு உறவை வைக்கிறோம் என்பது கூட நம்முடைய டேஸ்ட் தான். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? டேஸ்ட் will decide your relationship. Taste will decide your character. Taste, in other words, will decide your connection. Taste decides your connection and then the connection will reveal your character. ஏற்கனவே நான் சொன்னேன், எதோடு இணைஞ்சிருக்கிறோமோ அதோட சாரம் தான் நமக்குள்ளே வரும். அந்த சாரம் தான் நம்முடைய குணத்தை வெளிப்படுத்தும். ஒரு நல்ல மரத்துக்கு அந்த அட்டஸ்டேஷனை கொடுத்ததே கனி என்றால் கனி நல்லதாக இருக்க போய் தான். நன்றாய் கவனிங்கள். அதனால் நம்ம லைஃப்பில் இந்த டேஸ்ட்டோடு நான் இந்த காரியத்தை இன்று நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நெவர் ஃபர்கெட் அபவுட் த கனெக்ஷன். இணைப்புகளை மறவாதிருங்கள், கனியை மறவாதிருங்கள். அடுத்தது நாம் கடைசியாக முடித்தது டிசிப்ளின் இல்லையா? சிச்சையோடு இணைத்து படித்தது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கம்பெனி, உறவுகள், நட்புகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த அருமையான ராத்திரி வேளையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்துகிற தெய்வம், எங்களை வாழ வைக்கிற தெய்வம், எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம், எங்களுக்கு ஒத்தாசை நீங்கள் பரலோகத்திலிருந்து அனுப்பி எங்களை போதிக்காவிட்டால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்றோ மறித்திருப்போம். அப்பா, உடைய வேதம் எங்களுடைய மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று தாவீது சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியை கொடுத்ததே உடைய வேதம் மட்டும் தானையா. எந்த சூழ்நிலையிலும் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கற்றுக் கொடுத்தே, மகிழ்ச்சியில் வாழ கற்றுக் கொடுத்தே, மகிழ்ச்சியில் எங்களுடைய இருதயம் இருக்கும்படி கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற எந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலாவது ஆண்டவரே சிற்றையை குறித்து சோர்ந்து போய் இருப்பார்கள் என்றால், சிற்றையை குறித்து மனமடிவாகி இருப்பார்கள் என்றால், சிற்றையை குறித்து எதிர்த்து கொண்டு இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே இன்று நீர் அவர்களோடு பேசி இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற எவரையும் நீ சிட்சிக்கிறீர் தகப்பனே. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று கேட்டதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம் என்று எபிரேயர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற தெய்வம், சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. எந்த காரியங்கள் நாங்கள் சரியை செய்கிறோம் என்று பார்த்து எங்களுக்கு போதிக்கிற தெய்வம் ஐயா. நாங்கள் தவறும் பொழுது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர், நாங்கள் எதிர்க்கும் பொழுது எங்களை கடிந்து கொள்ளுகிறவர் ஆண்டவரே. நாங்கள் வழி விலகும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே வழியை காட்டுகிற தெய்வமாய் இருக்கிறதுக்காய் நன்றி. இந்த ராத்திரி வேளையிலும் பிள்ளைகளை நான் சத்தியத்தின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதியும் என்று கேட்கிறேன் அப்பா. அவங்க வாழ்க்கையில வசனம் எவ்வளவாய் பெறுகிறதோ அவ்வளவாய் அவருடைய வாழ்க்கையில சக்சஸையும் நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, ஒரு நதியோரமாய் நடப்பட்ட மரத்தை போல, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல, எந்த காலத்திலும் இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு மரத்தை போல இயேசுவின் நாமத்தில் இருக்கும்படி நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான்
ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உம்முடைய வேதத்துக்கு முதலிடம் கொடுத்தவர்கள் உம்முடைய நீதிக்கும் ராஜ்யத்திற்கும் முதலிடம் கொடுத்து வந்தபடியினாலே கர்த்தரால் உண்டான வித்தியாசம் அவர்களுக்கு உண்டு சுவாமி. கர்த்தரால் கொடுக்கப்படுவது அவர்களுக்கு உண்டு சுவாமி. இவர்களுக்குரிய தேவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதற்காக நன்றி. அப்படியே ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரை ஜெபிக்க வேண்டிய இந்த நாட்களிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணங்களை பயன்படுத்தி நாங்கள் வர எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய சரீரங்களில் ஆண்டவரையும் உடைய ஆரோக்கியம் இருக்கும்படி பேசுகிறேன். வாகனங்களுடைய பாதுகாப்பு இருக்கும்படி பேசுகிறேன். அகால மரணங்கள் விபத்தை கொண்டு வந்து வியாதியை வீழ்ச்சியை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே நான் சபித்து கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். உம்முடைய விடுதலையை உம்முடைய பாதுகாப்பை நான் கட்டவிழ்க்கிறேன். நீ செய்ததற்காக நன்றி. மகிமை உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென். ஆமென்.